கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर की भला नाम महिमा हो। ஆண்டுடைய சமூகத்திலே நான் சாட்சி சொல்லும்படியாக பரலோகத்தின் தெய்வம் வழிநடத்தி வந்த பாதைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर के सम्मुख में आकर गवाही बताने के लिए स्वर्गीय परमेश्वर ने मुझ पर किया हुआ सारी दया के लिए मैं परमेश्वर को धन्यवाद कहती हूँ। கர்த்தருடைய இரக்கத்தினாலே நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். मैं परमेश्वर के बड़े अनुग्रह से एक मसीही परिवार में पली गई और जन्माई गई। ஆனால் நான் வளர்க்கப்படும் போது लेकिन जब मैं बढ़ाई गई, எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து जिस दिन से मुझे समझ आई उस दिन से लेकर என் சரீரத்திலே ஒரு வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்தது. मेरे शरीर में एक बीमारी मेरा पीछा किया। அது பகல் முழுவதும் ஒன்றும் தெரியாது, दिन भर मुझे कुछ नहीं होता था। ராத்திரி வந்தா ரெண்டு மூக்கு அடைச்சிடும். அப்படி रात होते ही मेरा दोनों नाक बंद हो जाता था। அப்போ என்னால் தூங்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். तब मैं सो नहीं पाती थी, बहुत ही तकलीफ उठा रही थी। அதனால எந்தெந்த டாக்டர்ட்டெல்லாம் கொண்டு போக முடியுமோ அந்தந்த டாக்டர்ட்டெல்லாம் என்னை கொண்டு போயிட்டு வந்தாங்க. इसलिए मुझे जिधर जिधर डॉक्टर के पास ले जाना चाहिए था सभी डॉक्टरों के पास मुझे ले गए। எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு கேள்விப்படுறோமோ அந்த டாக்டர்ட்டெல்லாம் போயிட்டு வந்தாங்க. जो डॉक्टर बहुत अच्छा करके सुनाई देता था सब डॉक्टर के पास मुझे ले जाते थे। ஆனால் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியான சுகம் இல்லை. वैसा इलाज करवा के भी मुझे कोई चंगाई नहीं मिला। நம்ம மூக்க சீந்திரனா அப்படியே ரத்தமா வரும். मैं जब भी नाक को फूंकती थी तो ऐसी खून खून निकलता था। ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். मैं उसमें बहुत ही तकलीफ उठाई। அந்த கஷ்டம் அல்லது இந்த வியாதி என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டிருந்தது. ये बीमारी का तकलीफ मुझे लगातार मेरा पीछा कर रहा था। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த வியாதி சிறு வயதாக இருந்தபடினால அந்த வியாதியை குறித்து எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. लेकिन मैं छोटी होने के कारण मुझे उस बीमारी का कोई बोझ नहीं था। இப்போ நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து எனக்கு விவரம் தெரிந்த நாட்கள், मैं तीसरी कक्षा में मैं जब थी तभी मुझे थोड़ा समझ आया। நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு உபதேசர் அம்மா எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. मैं हमारे क्लास टीचर जो थी शिक्षिका जो थी वो कलिसिया के उपदेशक थे। அவங்க எப்போது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. वो हमेशा उनकी मुंह से स्तुति निकलती रहती थी। அவங்க எப்பவும் சொல்லுவாங்க நீ எப்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. वो हमेशा बोलते थे कि हमेशा मुंह से स्तुति बोलते रहे। அதனால சிறு வயதிலிருந்தே இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த உபதேசர் அம்மா கற்று தந்தாங்க. इसलिए बचपन से ही वो जो मेरी शिक्षिका थी वो मुझे स्तुति कहने के लिए मुझे सिखाई थी। அதனால எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பது கர்த்தர் எனக்கு ஒரு பழக்கமாக தந்தார். इसलिए मैं सदा स्तुति करना मुझे परमेश्वर ने आदत सा कर दिया था। நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது मैं जब तीसरी कक्षा में थी, எங்க சித்தி பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. मेरी मौसी जो अभी पोल्लाची में है, அவங்க திடீர்னு அவங்களுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்தது. उनको अचानक एक दिन टाइफाइड का बुखार आया। அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தது. उनको हॉस्पिटल में एडमिट किया गया था। அப்படி இருக்கும்போது वैसा होते समय அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு வந்து அவங்களுக்கு தரிசனத்தில் அப்படியே வந்து அவங்கள கொல்றதுக்கு வந்தது. वो जब सो रहे थे तब उन्होंने अपना सपने में एक दर्शन देखा कि एक बहुत बड़ा भूत शैतान जो है उनको मारने के लिए आ रहा था। அவங்க பயந்து சத்தமிட்டு அலறும் போது वो जब डर के मारे चिल्लाने लगे ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்தவர் அவர்களுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். तब उनके दर्शन में एक सफेद वस्त्र पहना हुआ एक यीशु मसीह वहां पर प्रकट हुआ। அப்பொழுதே அவங்களுக்கு சரீரத்துல இந்த டைஃபாய்டு காய்ச்சல் நின்னுச்சு. उसी क्षण मात्र में उनके शरीर में जो टाइफाइड की बीमार थी वो दूर हो गई। அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. वो डिस्चार्ज होकर घर आ गए। அவங்க வந்தது போது எங்க சித்தி சின்ன வயசுல இருந்தே எங்க கூட தான் இருந்தாங்க. मेरी मौसी जो थी वो छोटी से हमारे ही पास रहते थे। வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது घर में जब प्रार्थना हो रही थी அது அந்த நேரமே அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருந்தார். उनको उसी दिन में अभिषेक और प्रगटीकरण परमेश्वर ने दिया था। அவர்கள் கூடி ஜெபிக்கும் போது हम जब इकट्ठा होकर प्रार्थना कर रहे थे, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். मैं तीसरी कक्षा में थी। எங்க சித்தி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, मेरी मौसी जो है पवित्र आत्मा के अभिषेक में भरकर उन्होंने एक शब्द कहा, நம்ம வீட்டில் சுயிலாவை ஆண்டவர் வித்தியாசமான வழியிலே நடத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். उन्होंने कहा कि अपने परिवार में सुहिला को एकदम ही अलग रास्ते में चलाऊंगा ऐसा परमेश्वर कहता है। அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ये उन्होंने कहा हुआ एक शब्द है। அப்ப எனக்குள்ள ஒரு மனசு சந்தோஷம். तो मेरे भी मन में एक आनंद है, ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். क्योंकि मैं बचपन से मेरी इच्छा थी कि मैं डॉक्टर बनूं।
அப்போ நான் மனசுல நினைக்கிறேன், तभी मैंने मन में सोचा, சுகிலால வித்தியாசமான வழியில நடத்த போறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினேன். परमेश्वर ने बातें किया कि मैं सुहिला को अलग ही रास्ते में मैं चलाने वाला हूँ। அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறேன், அப்போ கட்டாயம் நம்ம ஒரு டாக்டர் ஆயிருவோம். तभी मैंने मन में ये सोचा कि मैं जरूर डॉक्टर बन जाऊंगी, ஆண்டவர் வித்தியாசமான வழியில நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने कहा है कि मुझे अलग रास्ते में चलाने वाला है। அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இருந்தேன். ऐसे कहकर मैं बहुत आनंदित हो गई। ஊர்லயும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, गांव में भी सबके लिए अच्छी लड़की, ஸ்கூல்லையும் நல்ல பிள்ளை, स्कूल में भी सबके लिए पसंद थी, வீட்லயும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, घर में भी सबकी अच्छी थी, எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருந்துட்டு இருந்தேன். सबके लिए मैं एक अच्छी लड़की बन के थी। சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்ததுனால सीएसए चर्च में हम लोग जाते थे, அங்க எப்பவும் கன்வென்ஷன் வைப்பாங்க. वहाँ हमेशा कन्वेंशन होता था। அப்ப கன்வென்ஷன் வைக்கும் போதெல்லாம் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல முன் வரிசையில போய் உட்காருவேன். जब जब कन्वेंशन होता था तब मैं पहले पंक्ति में जाकर बैठ जाती थी। அப்ப கன்வென்ஷனுக்கு வர்ற பிரசங்கி மாதிரி யாரா இருந்தாலும் जो भी आते थे कन्वेंशन में उस उपदेशक या प्रचारक, இன்றைக்கு நான் மரித்தா பரலோகம் போய் சேருவேங்கிற நிச்சயம் உள்ளவங்க கை தூக்குங்க அப்படிப்பாரு. तब उन्होंने पूछा एक प्रश्न, आज के दिन यदि तुम मरोगे तो तुम स्वर्ग जाओगे, ये निश्चय तुम्हारे अंदर है क्या? அப்ப நான் நினைப்பேன், तब मैंने सोचा எல்லாரும் என்னை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க, सब लोग तो मुझे अच्छा कहते हैं, நம்ம கையை தூக்காட்டினா யாராவது என்னமோ நினைப்பாங்க, यदि मैं हाथ नहीं उठाऊं तो कोई तो कुछ सोचेगा, அப்படின்னு சொல்லி என் கையை தூக்கிடுவேன். ऐसी सोचकर मैंने अपना हाथ उठा दिया। ஆனா மனசுல கேள்வி, மரிச்சா பரலோகம் போகுமா அப்படின்னு. लेकिन मन में एक प्रश्न उठा था, क्या सच में स्वर्ग जाऊंगी मरने के बाद? வீட்டுக்கு வந்து அழுவேன், घर में आकर रोती थी, எல்லாருக்கும் பத்திலும் கை தூக்கிட்டேன். ஆண்டவரே, सब लोग के बीच में मैंने हाथ तो उठा दिया, உண்மையிலே நான் மரித்தால் பரலோகம் போவேனா? क्या मैं सचमुच मरने के बाद स्वर्ग जाऊंगी? அந்த கேள்வி எனக்குள்ள உண்டாகி கொண்டே இருந்தது. ये प्रश्न मेरे दिल में उठने लगा। அப்போ தேவனுடைய பிள்ளைகள், तब परमेश्वर के लोग, இப்போ நான் படித்து 8ஆம் கிளாஸ் வந்திருக்கிறேன். अब मैं 8वीं कक्षा में आ गई, 8ஆம் கிளாஸ்னு சொன்னா ஒரு 13 வயசு இருக்கும். तभी 13 साल की रहेगी। இந்த 13 வயதுல 13वां साल में ஸ்கூல்ல மிஷினரிமார்கள் மத்தியானம் வந்து மிஷினரி ஊழியத்தை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள். हमारे स्कूल में मिशनरी लोग आते थे दोपहर को और आकर अपनी सेवकाई के बारे में बताते थे। புதன்கிழமை தோறும் மத்தியானம் வருவாங்க. बुधवार को, हर बुधवार को दोपहर को आते थे। அப்போ அந்த இடத்துல போய் நான் உட்காரும் போது उस जगह पर जाकर जब हम बैठते थे, அவர்கள் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். वे लोग आदिवासी लोगों के बीच में सेवा करते थे। அந்த ஆதிவாசி மக்கள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் விவரித்து சொல்லுவார்கள். आदिवासी लोगों को कितनी तकलीफ होती है ये सब वो बताते थे। ஆதிவாசி மக்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு மிஷனரிகள் தேவை அப்படின்னு சொன்னாரு. और उन्होंने ये भी कहा कि आदिवासी लोगों के बीच में सेवा करने के लिए मिशनरियों की आवश्यक है। நான் முதல்ல கை தூக்கிட்டு முன்னாடி ஓடிட்டேன். मैं पहला हाथ उठा के आगे चली गई। அப்போ அவங்க கேட்டாங்க, எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு. तब उन्होंने पूछा तेरा उम्र क्या है? 13 வயது ஆகுது அப்படின்னு. मैंने कहा मेरा उम्र 13 है। நீ 13 வயது, உனக்கு விவரம் தெரியாத பிள்ளை, उन्होंने कहा कि तेरा समझ नहीं है, तू छोटी है, அதனால இப்ப நீ வர வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துக்கல. इसके लिए तू अभी नहीं आना, बाद में देख लेंगे बोलकर मुझे वापस भेज दिया। இப்போ நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன். अभी मैं 8वीं में हूँ। இப்போ நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் எனக்கு தந்த. मुझे परमेश्वर अच्छा प्रार्थना करने का एक अनुग्रह दिया था। அந்த ஆதிவாசி மக்களை குறித்து சொல்லும் போது அந்த ஒரு பார இருதயத்துல வந்து நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். आदिवासी लोगों के बारे में जब कहा गया तब वो बोझ मेरे भी मन में हिलाने लगा और मैं भी प्रार्थना करना शुरू किया। 13 வயசுல இருந்தே கர்த்தர் ஜெபத்தின் பாதையில் அதிகமாய் வழி நடத்தினார். 13वां साल में से ही परमेश्वर मुझे प्रार्थना में अगुवाई करने लगा। சாப்பிடுறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்ல எங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. खाना खाने से पहले प्रार्थना करके ही खाना चाहिए, ऐसी मेरी माँ जी मुझे सिखाई थी। ஆனா அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கம். சாப்பிடறதுக்கு முன்னாடி தன்னாடி கையை வரும், அப்படி ஜெபம் பண்ணி சாப்பிடுறது. वो तो एक रिवाज ही बन गया था कि प्रार्थना भोजन के पहले हाथ रख के प्रार्थना करना और खा लेना। ஆனா 13வது வயது வரும்போது, लेकिन जब मेरा उम्र 13वां उम्र हुआ, எனக்கு ஜெபிக்காம இருக்கவே முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை என் மனசுல அப்படி உண்டாயிடுச்சு. मेरे मन ऐसा बदल गया कि मैं प्रार्थना किए बिना रह नहीं पा रही थी। ஸ்கூலுக்கு புறப்படணும், டைம் டேபிள் எடுத்து வைக்கணும், அப்போ கூட ஜெபம் பண்ணிட்டே தான் புக் எடுத்து வைப்பேன். जब मैं स्कूल को लिए निकलती थी, टाइम टेबल रखती थी, तभी भी मैं प्रार्थना करते हुए बैठी रहती थी। ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்தோத்திரம் போட்டே போவேன், வரும்போது ஸ்தோத்திரம் போட்டே போவேன். स्कूल में जाने के टाइम भी स्तुति 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 करके जाती थी और लौटते समय भी रास्ते भर प्रार्थना करते ही आती थी। என் கூட யார் இருக்கா, எவர் இருக்கா, அந்த இது ஞாபகமே இருக்காது. मेरे साथ कौन चल रहा है, कौन बातें कर रहा है, बिल्कुल मेरे याद में नहीं रहता था। எப்பவும் அந்த ஆண்டவரோடு உட்கார்ந்து அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அனுபவம் மட்டும் எனக்குள்ள இருந்தது. हमेशा परमेश्वर के साथ रहना और एक स्तुति करते रहना, ये अनुभव मेरा अनुभव हो गया था। ஸ்கூல் நடக்கும்போது
स्कूल चलते समय ஒரு 10 நிமிஷம் இடைக்கு இன்டர்வல் விடுவாங்க. बीच बीच में 10 मिनट का ब्रेक मिलता था। அந்த இன்டர்வல் சமயத்துல கூட उस ब्रेक के समय ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சுக்கு பின்னாடி இடத்தை உண்டாக்கிட்டு स्कूल के पीछे जो बेंच होता था उसको हटाकर அந்த பெஞ்சுக்கு பின்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். उस बेंच के पीछे बैठकर प्रार्थना करती थी। ஏதாவது பீரியடுக்கு கிளாஸ்ல டீச்சர்ஸ் வரலன்னு சொன்னா यदि किसी के कोई शिक्षक न आए सिखाने के लिए நான் ஸ்கூலை சுத்தி பெரிய தென்னந்தோப்பு, तो स्कूल के चारों तरफ से पूरा नारियल का पेड़ रहता था। பிள்ளைகள் எல்லாம் கேலி பண்ணி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கும்போது सब बच्चे लोग जब मजाक करते हुए हंसते खेलते रहते थे, நான் அந்த தென்னந்தோட்டத்துல போய் உட்கார்ந்து நான் தனியா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். लेकिन मैं जाकर उस नारियल के पेड़ के नीचे बैठकर प्रार्थना करने लगती थी। அப்ப இப்படி நான் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கும் போது ऐसे जब मुझे प्रार्थना का अनुभव, जो परमेश्वर के साथ बातें करते रहने का अनुभव हुआ, நான் 10ஆம் கிளாஸ் போயிட்டேன். मैं 10वीं में गई। எனக்கு 15 வயது ஆகும்போது मैं जब 15 साल की हुई, எனக்கு அந்த ஜெபிக்க मैं प्रार्थना करते करते ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பாவ உணர்வு தந்தார். मेरे अंदर परमेश्वर ने एक पाप की पश्चाताप दिया। எனக்குள்ள ஒரு பாவிங்கிற உணர்வு வந்தது. मेरे अंदर एक पश्चाताप हुआ कि मैं एक पापी हूँ। அந்த நாட்கள்ல எனக்கு என்ன பாவம் செய்யணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. उन दिनों में मुझे समझ में नहीं आ रहा था कि मैंने कौन सा पाप किया है, ஆனா எனக்குள்ளே ஆண்டவர் சில ஒரு உணர்வு, என் உள்ளத்துல ஒரு உணர்த்துதல். लेकिन मेरे खुद मन के अंदर ही एक प्रकार की पश्चाताप होने लगी कि मैं पापी हूँ। எங்க வீட்டு அடுப்பு பக்கத்துல ஒரு 25 பைசா இருந்து. मेरे घर के जो चूल्हा होता था उस चूल्हे में एक 25 पैसा रखा गया था। அந்த 25 பைசாவை நான் யாருக்கும் சொல்லாம எடுத்துட்டு போய் मैं किसी को नहीं बताई, उस 25 पैसे को उठाकर அந்த கடையில போனா அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஒரு சிட்டியை கிழிச்சா அதுல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் தந்தா காசு தருவாங்க. एक ऐसा चिट्ठी लटकाया रहता था, वो पैसा देके चिट्ठी लेना चाहिए, चिट्ठी में जो नंबर आता था वो नंबर का जो वस्तु है वो मिलता था। ஒரு சிட்டி 5 பைசா, एक चिट्ठी 5 पैसा। அப்ப நான் 25 பைசா கொண்டு போயிருக்கேன். मैं 25 पैसा ले गई थी, 4 சிட்டி கிழிச்சு எடுத்தேன். 4 चिट्ठी को फाड़ दिया। ஒன்னொன்னுல 10 பைசா 15 பைசா அப்படி சிட்டி விழுந்திருந்து. एक एक चिट्ठी में 10 पैसा 15 पैसा ऐसा चिट्ठी गिरा था। 5வது சிட்டி கிழிக்கும் போது जब मैंने 5वां चिट्ठी फाड़ा, அதுல 0ன்னு போட்டிருந்து. उसमें 0 करके था। கடைக்காரர் சொன்னாரு உனக்கு 0 விழுந்துட்டு ஒரு பைசா கிடையாது போ அப்படின்ட்டாரு. तब दुकानदार ने कह दिया तुझे 0 आ गया है, अभी कोई पैसा नहीं मिलेगा, चले जा। நான் சொன்னேன் 5வது ஒரு சிட்டில 0 விழுந்திருக்கு. मैंने कहा 5वां चिट्ठी में तो 0 गिरा है, அதுக்கு முன்னாடி 4 சிட்டில எனக்கு நிறைய பைசா விழுந்திருக்குதுல. लेकिन 4 चिट्ठी में, इसके पहले के 4 चिट्ठी में पैसा आया है, அந்த பைசா எனக்கு நீங்க தாங்க, इसलिए आप मुझे 50 पैसा दीजिए। அவர் சொன்னார் அப்படி தர முடியாது, கடைசியில் 0 விழுந்தா எல்லாமே 0ன்னு சொல்லி அனுப்பிட்டார். तब वो दुकानदार ने ये कह दिया कि आखिरी में तुझे 0 आया, इसके लिए सब 0 है, चले जा। அப்போ 25 பைசா அப்படின்னா ஒரு பெரிய மதிப்பு. तभी उस दिन में 25 पैसा बहुत महंगा था। அந்த 25 பைசா காணும்னு எங்க அம்மா ரொம்ப தேடினாங்க எல்லா இடமும். मेरी माँ जो है ढूंढने लगी 25 पैसा किधर गया। நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நான் 25 பைசா நான் தான் எடுத்தேன். मैं आखिरी तक मैंने बताया नहीं कि मैंने ही 25 पैसा उठाया था। அப்ப இது என் மனசுல ஒரு பெரிய உறுத்துதலாவே இருக்கு. ये मेरा मन को ठोचने लगा। VBS படிக்க போறோம், हम लोग VBS के लिए गए थे। அப்போ நானும் எங்க அக்காளும் தான் படிக்க போயிருக்கோம். मैं और मेरी बड़ी बहन थी, हम दोनों ही जाते थे VBS நான் में। இடையில லீவ் போட்டேன், मैं बीच में छुट्टी डाल दी, எங்க அக்கா ஒரு நாள் லீவ் போடல. मेरी बहन एक दिन भी छुट्टी नहीं की। VBS முடியும் போது VBS के आखिरी दिन में 10 நாளைக்கு உள்ள பிக்சர் எல்லாம் கலர் அடிச்சிருக்கா. 10 दिन का पिक्चर जो है कलर करना चाहिए था। அந்த புக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா. वो पूरा बुक उसने कंप्लीट कर दिया। நாங்க படிச்ச அந்த நேரம் ஒரு கிரீடம் தந்திருந்தாங்க. हम लोग जब पढ़ते थे तब उस समय एक मुकुट दिया था। டெய்லி நம்ம கிளாஸ்க்கு போனோம்னா ஒரு நாள் போனா ஒரு முத்துல பதிப்பாங்க. रोज हम जाएंगे क्लास में तो रोज एक मोती का स्टिकर उसमें लगा देते थे। 10 நாள் ஒழுங்கா போனா அந்த கிரீடத்துல 10 முத்து இருக்கும். वो अगर 10 दिन बरोबर हम गए होंगे तो वो मुकुट में 10 मोती लगाया रहेगा। எங்க அக்கா கிரீடத்துல 10 முத்து இருக்கு. मेरे बहन की मुकुट में 10 मोतियां लगी थी। எங்க அக்கா VBS புக் நல்லா கம்ப்ளீட் பண்ணி கலர் அடிச்சு வச்சிருக்கா. मेरे बहन जो है VBS का पूरा बुक कलरिंग रंग भर के अच्छे से कंप्लीट करके रखी थी। நான் இடைக்கு போவாதனால என் கிரீடத்துல முத்தும் இல்ல, என் புக்கும் கம்ப்ளீட் பண்ணாம அப்படியே இருக்குது. लेकिन मैं बीच बीच में छुट्टी लेने के कारण मेरे मुकुट में मोती भी नहीं था पूरी तरह से और बुक भी पूरा नहीं था। நான் வேகமா போய் मैं तुरंत गई, எங்க அக்கா புக் அப்படி 10 பேப்பர் சேர்ந்தாப்புல ஒட்டு மொத்தமா கிழிச்சு फाटपटाக்கிட்டேன். मैंने मेरा बहन का जो बुक था उसका 10 पन्ना था, 10 पन्ना को भी फाड़ के निकाल दिया, கிழிச்சு ஒளிச்சு வச்சிட்டேன்.
फाड़ के छुपा के रख दिया। இது எனக்கு தான் தெரியும். ये मुझे ही मालूम है। அது ஒண்ணு என் மனசுல உறுத்திட்டே இருந்துச்சு. वो भी मेरे मन में टोच रहा था। அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த காரியம் என் மனசுல உறுத்திட்டே இருக்குது. तब मैंने सोचा मन में और कहा परमेश्वर से, परमेश्वर ये बात मुझे चुभ रहा है, இந்த காரியத்தை நீர் எனக்கு மன்னிக்கணும், इस बात को आप मेरे लिए क्षमा कर दो। அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25 பைசா எடுத்ததையும் VBS புக்கை கிழிச்சதையும் எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். और 25 पैसा जो मैंने लिया और VBS का बुक जो मैंने फाड़ दिया, ये दोनों जाकर मैंने माँ को बता दिया। இது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். ये 10वीं जब 10वीं में थी तभी ये मेरे साथ हुआ। அப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10वीं में जब थी நான் ரொம்ப கேலி பண்ணி சிரிப்பேன், ரொம்ப சிரிப்பேன். मैं बहुत हंसती थी और मजाक भी उड़ाती थी। ஸ்கூல்ல வர்ற ஒவ்வொரு கிளாஸ்ல வர்ற சார் மாதிரிலாம் கிண்டல் பண்றது. और जो भी स्कूल में क्लासरूम में सर आते थे सबको चिढ़ाती थी। வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா நாங்க உள்ள 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்து அப்படி கேலி பண்ணுவோம். बाहर नहीं मालूम पड़ता था, लेकिन हम 2-3 सहेलियां मिलकर ऐसे चिढ़ाते थे। ஹெட் மாஸ்டர் வந்து ஆள் நல்ல குண்டா இருப்பாரு. हमारे जो मुख्याध्यापक थे वो बहुत अच्छा जाड़ा थे। அவர் அங்க இருந்து வருவாரு. वो वहां से आते समय ही நாங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். हम लोग 3 सहेलियां थे। நாங்க ஒத்த சொல்லுவோம், हम एक दूसरे से बोलते थे, அண்ணா யானை வர்றாரு, யானை வருது அப்படின்னு. देखो हत्ती आ रहा है, हत्ती आ रहा है। யானைன்னு சொன்னா எங்களுக்கு தான் தெரியும் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு. क्योंकि हत्ती बोलेगा तो हमको ही मालूम रहता था कि मुख्याध्यापक है। ஒவ்வொரு சாருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சிட்டு एक एक गुरुजी को एक एक नाम रखते थे। எங்களுக்குள்ள பேசிடுவோம். हमारे अंदर हम लोग बात कर लेते थे। தமிழ் சார் தலையில முடியே இருக்காது. तमिल सर आते थे, सर के सिर में बाल नहीं रहता था, அதனால மொட்டை அப்படின்னு கூப்பிடுறது. इसलिए उनको टकलू कहते थे। கெமிஸ்ட்ரி சார் அதே போல சொல்றது, அவர் பேரையே சொல்லி கூப்பிடுவோம். केमिस्ट्री सर को भी वही नाम से बुलाते थे। அவருக்கு தெரியாது, நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம். वो सर नहीं पहचानेंगे, लेकिन हम लोग आपस में बातें कर लेते थे। இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ये सब जब चल रहा था, எனக்குள்ள ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு. मेरे अंदर परमेश्वर ने फिर से बातें किया। நீ வீட்ல உன் காரியத்தை ஒத்துக்கிட்ட, तू घर में तो मान ली अपनी बातों को, ஸ்கூல்ல நீ செய்யற காரியங்கள் எல்லாம் நீ ஒத்துக்கிடணும். लेकिन स्कूल में जो भी तूने किया सब अभी तक माना नहीं है। எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. मुझे बहुत डर लग रहा था। எனக்கு ஹெட் மாஸ்டர் அவர் ரூம்ல தனியா இருப்பாரு. हेडमास्टर मुख्याध्यापक जो थे वो अपने कमरे में अकेले बैठे रहते थे। மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் ரூம்ல போயிட்டேன். मैं मन में ही प्रार्थना की और चली गई उसके कमरे में। அப்ப ஹெட் மாஸ்டர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். मैंने मुख्याध्यापक के पास जाकर माफी मांगा। சார் நீங்க வரும்போது गुरुजी आप जब आते थे உங்களை எங்க கண்டாலும் யானை அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள பேசிடுவோம். तब मैं आपको जहाँ भी देखती थी आपको हत्ती कहकर मैं मजाक करती थी। நான் கூப்பிட்டது உங்களுக்கு தெரியாத, நான் ஆண்டவருடைய உள்ளத்தை உணர்த்துறது தப்பு அப்படின்னு. ये बात भले ही आपको मालूम ना हो, लेकिन ये बात परमेश्वर मुझसे कह रहा है कि ये गलत है। அதனால நீங்க எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்டேன். इसके लिए मुझे क्षमा कर दो बोलकर मैंने उनसे माफी मांगा। அதே போல தமிழ் சார்ட்டையும் केमिस्ट्री सर्ट्டையும் ड्रिल मास्टरட்டையும் போய் மன்னிப்பு கேட்டேன். उसी तरह तमिल सर, केमिस्ट्री सर, हमारे जो ड्रिल पीटी सर थे उनसे भी जाकर मैंने माफी मांगा। எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதனால सबसे मैंने माफी मांगा इसलिए அது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். मैं जब पढ़ी वो पाठशाला क्रिश्चियन पाठशाला था, ஆனா அந்த ரட்சிப்புங்கிற அனுபவம் யாருக்குள்ளே இல்ல. लेकिन किसी के अंदर उद्धार का अनुभव नहीं था। அவ எல்லாருக்குள்ளே ஒரு பேச்சு, இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றார், ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றார், போம்போன்னு ஸ்கூல் முழுசு பரவிட்டு पूरा स्कूल में सब लोग मेरे बारे में बातें करने लगे, ये लड़की उद्धार पाई है ऐसा बोल रही है, उद्धार पाई है ऐसा बोल रही है। இப்படி இருக்கும்போது ऐसे होते समय 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாமா இருக்கிறபடினால 10वीं और 12वीं बोर्ड एग्जाम होने के कारण 10ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் 12ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் ராத்திரி 8 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க। बोर्ड बच्चों के लिए रात को 8 से 9 बजे तक क्लास होता था। இப்போ டெய்லி 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ராத்திரி கிளாஸுக்கு போறோம்। रोज रात को 8 से 9 बजे तक हमारा क्लास होता था। அப்போ நாங்க போயிட்டு இருக்கும்போது हम लोग जब जाते थे அந்த 12ஆம் கிளாஸ் அக்காமார்லாம் 12वीं में जो थे वो बहन लोग, அவங்க பேய் கதை பேசிட்டு இருந்தாங்க। वो लोग आपस में भूत की कहानी बता रहे थे। இடையில ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டாங்க। बीच में 10 मिनट का एक ब्रेक होता था। அப்ப நாங்க எல்லாரும் தண்ணி குடிக்க போயிருக்கோம்। हम लोग सब पानी पीने के लिए जाते थे। 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைகள் மட்டும், केवल 10वीं और 12वीं के बच्चे। அப்ப அவங்க ஒத்தொத்தர் பேசிட்டாங்க। वो लोग ने आपस में बात कर लिया, நாய் ஊள விட்டா அங்க பிசாசு
இருக்குதுன்னு அர்த்தம். कि अगर कुत्ता अगर कोई आवाज निकाले तो समझ जाना उधर भूत है। இப்படி பேசிட்டு இருக்கும்போது ऐसे वो लोग जब आपस में बात कर रहे थे நாய் ஓன்னு சத்தம் போடுது. उसी समय में कुत्ता जोर से चिल्लाने लगा। அதனால பேய் எங்க நிக்கு, பேய் நாய் கண்ணுக்கு தான் தெரியும், இந்த நாய் ஊள விடுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. इसलिए सब लोग वहां से भाग निकले कि ये भूत आया है यहाँ पर, इसके लिए कुत्ता चिल्ला रहा है बोलकर सब लोग वहां से भाग कर निकले। அவங்க ஓடணும்னா அவங்க பின்னாடி எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க. वो लोग दौड़ने लगे, इसके लिए हम लोग भी उनके पीछे पीछे दौड़ने लगे। ஒரு அக்கா கல்லு தட்டி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. एक बहन क्या हो गई, उधर एक पत्थर था उस पे ठक्कर करके वो नीचे गिर गई பின்னாடி வருகிற எல்லாரும் அவங்க தட்டி தட்டி எல்லாம் விழுந்து கிடக்கு. और पीछे से जो भाग भाग कर आ रहे थे सब उनके ऊपर जाके गिर गए। ஸ்கூலை சுத்தி பெரிய கிரவுண்டு, स्कूल के चारों तरफ बड़ा ग्राउंड था। ஊர் நாட்டுல உள்ள பெரிய பெரிய வயதானவங்க எல்லாம் அப்படியே காத்து வாங்கிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. बड़ा बड़ा मैदान में उम्र वाले जो होते हैं वे लोग बैठ के ऐसे बातें करते बैठते रहते थे। அப்ப சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு? आवाज सुनकर वो लोग भी वहां से आ गए। சார் மார்க்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஸ்கூல்ல இப்படி ஒரு சத்தம் கேட்குன்னு எல்லாரும் ஓடி வந்திருக்காங்களே அப்படின்னு. गुरुजी लोग को बहुत दुख हो गया कि स्कूल का आवाज सुनकर बाहर के लोग आ गए। என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு அப்படின்னு क्या हो गया क्या हो गया, ஒருத்தர் ஒண்ணு சொல்லல. कोई भी कुछ नहीं बोला। அப்ப தமிழ் சார் வந்தாரு. तब तमिल सर वहां पर आए। ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சார் வருவாங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு. एक एक दिन एक एक सर आते थे सुपरवाइज करने के लिए। அப்ப அவர் வந்து கேட்டார், ஒருத்தர் பதில் சொல்லல. उन्होंने जब पूछा तो किसी ने जवाब नहीं दिया। அப்ப என்ன அப்படி கிளாஸ் ரூம்ல வந்து எக்காலமா சொல்றாரு. तब क्लासरूम में जब कक्षा में आकर बहुत ही मजाक उड़ाते हुए बोला, இங்க ஒருத்தி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு சாட்சி சொல்லிட்டு அலைஞ்சல, அவளை எங்க? यहाँ पर एक लड़की कहती थी कि मैं उद्धार पाई हूँ और सबसे माफी मांगते हुए फिर रही थी, वो लड़की किधर है? அவட்ட கேட்ட உண்மை வெளியே வந்துரும். उसके पास पूछेंगे तो वो सच बताएगी। 12ஆம் கிளாஸ் அக்கமாரெல்லாம் சொல்றாங்க சொல்லவே கூடாது. 12वीं में जो थे वो बहन लोग बोल रहे हैं कि तू बिल्कुल बताना नहीं। நீ சொன்ன பிறகு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ண பார்த்துடுவோம். देख अगर तू बताएगी तो देख हम लोग बाद में तुझे देख लेंगे। அப்ப இப்படி சொல்லும்போது எனக்கு அந்த அக்கமாருக்கு பயம். तो मुझे एक तरफ से उन दीदियों पर डर சார் கிட்ட சொல்லவும் பயம் और गुरुजी से बताने के लिए भी डर। நான் மௌனமாயே நின்னுட்டேன். मैं शांत खड़ी हो गई। வாத்தியார் பார்த்தார். गुरुजी ने देखा, ஹெட்மாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். मुख्याध्यापक के पास जाकर शिकायत किया। அசெம்பிளி நடக்கும்போது என்ன வராண்டாவுல முழங்கால்ல விட்டுட்டாங்க. और असेंबली में वरांडा जो था उसमें मुझे घुटने में खड़ा करने को रख दिया। எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். मेरे मन में बहुत दुख हुआ ஏன்னா அசெம்பிளி ஃபுல்லா எல்லா ஸ்கூல்ல உள்ள ஒட்டுமொத்த பிள்ளைகள் இருக்கும். क्योंकि असेंबली में स्कूल के सब बच्चे रहते थे। என்ன வேணும்னே அப்படியே வராண்டாவுல முழங்கால்ல விட்டாங்க. मुझे जानबूझकर वरांडा में घुटने में खड़ा करने को रख दिया। எங்க கிளாஸ் டீச்சர் मेरे क्लास टीचर जो थे ஹெட்மாஸ்டர்ட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி उन्होंने मुख्याध्यापक के पास जाकर मेरे लिए सिफारिश किया। என்ன முழங்கால்ல இருந்து எழுந்திருக்க பண்ணி கிளாஸ் ரூம்ல கூப்பிட்டுட்டாங்க. मुझे घुटने में से खड़ा करवाया और मुझे कक्षा में ले लिया। இதெல்லாம் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ये सब 10वीं में मेरे साथ हुआ। அப்பமே நான் எல்லா இடத்துலயும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நெருங்கி தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். तभी से मैं सबसे क्षमा मांगकर परमेश्वर के लिए परमेश्वर के निकट पहुंचने के अनुभव में मेरा अनुभव था। 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது जब मैं 11वीं में थी வாரத்துல ஒரு நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவேன். हफ्ते में एक दिन उपवास रख के प्रार्थना करने की इच्छा होती थी। ஸ்கூல்ல ஒரு நாள் அப்படி லீவ் எடுக்க முடியாது. लेकिन स्कूल में एक दिन भी छुट्टी नहीं ले सकते थे। அதனால எப்பமாவது வாய்ப்பா டைம் கிடைச்சதுக்குமே ஆனால் इसलिए कभी यदि मौका मिले तो நான் டீச்சர்ட்ட போய் கேட்பேன், டீச்சர் நாளைக்கு எனக்கு லீவ் தாங்க அப்படின்னு. मैं टीचर के पास जाकर मांगती थी कि मुझे छुट्टी दीजिए। எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. क्यों करके पूछते थे। அப்ப நான் ஒரு நாள் சொன்னேன், டீச்சர் நான் நாளைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன் அப்படின்னு. मैंने टीचर से कहा, टीचर जी मुझे कल के दिन उपवास करके प्रार्थना करना है। ஸ்கூல் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்தபடினாலே हमारा स्कूल क्रिश्चियन स्कूल होने के कारण டீச்சர்ஸ் எல்லாரும் கிறிஸ்டியனா இருந்தபடினாலே हमारे शिक्षक और शिक्षिका सभी क्रिश्चियन थे, इसलिए அவங்க சந்தோஷப்பட்டு वे भी आनंदित होकर சந்தோஷமா சொன்னாங்க, சரியம்மா நீ ஜெபம் பண்ணு, எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி லீவ் தந்தாங்க. ठीक है बेटी प्रार्थना कर, मेरे लिए भी प्रार्थना कर लेना बोलकर छुट्टी दिया। 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு 18 வயது. जब मैं फिर 12वीं में आई तो 12वीं में 18वां उम्र। 18வது வயதுல நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 18वां उम्र में बैठकर प्रार्थना करने लगी। அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது वैसे प्रार्थना करते समय எனக்கு அந்த மூக்கு அடைக்கிறது என்னால மூச்சு விட முடியல. मेरा नाक जो बंद होता था, मेरा सांस बंद हो जाता था। ஒரு வியாழக்கிழமை காலையில गुरुवार के दिन सुबह ரேடியோல டிஜிஎஸ் தினகரன் 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுப்பார். रेडियो में डीजीएस दिनकरन जी जो है आधा घंटा प्रचार
लगातार संदेश देते थे, அரை மணி நேரம் மெசேஜ் கொடுக்குறார். सिर्फ आधा घंटा संदेश देते थे। அவர் 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த சகோதரனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். அந்த சம்பவத்தை விளக்கி சொல்லி ஜெபிக்கிறார். 38 साल से जो बीमार था उस भाई को परमेश्वर ने चंगाई किया बोलकर उस घटना बता रहे थे। ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். प्रार्थना करते समय उन्होंने एक शब्द कहा, உங்கள் வியாதி உங்கள் சரீரத்துல எந்த பாகத்துல இருந்தாலும் சரி, आपके कोई भी भागों में यदि कोई भी अंगों में बीमार हो, வியாதி உள்ள இடத்துல உங்க கையை வைங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னா. जहाँ पर आप बीमार हो उसी जगह पर हाथ रखो, मैं तुम्हारे लिए प्रार्थना करूंगा। இந்த வியாதி நிமித்தமாய் செல்லாத ஹாஸ்பிடல் கிடையாது. इस मेरी बीमारी के कारण मैं ऐसा कोई हॉस्पिटल नहीं छोड़ी कि मैं गई ना हो। சில டாக்டர்கள் சொன்னார்கள் இங்க தலையில கபாலஸ்தலத்துல தண்ணி ஏறி இருக்கு அப்படி சொன்னாங்க. कुछ डॉक्टरों ने कहा कि इसके सिर पर पानी चढ़ गया है। சிலர் சொன்னாங்க நெஞ்சில சளி நிறைய அடைச்சிருக்கு அப்படினா. कुछ डॉक्टरों ने कहा कि छाती में कफ भर गया है। சிலர் சொன்னாங்க மூக்கு உள்ள சதை வளர்ந்திருக்கு அதனால அப்படி இருக்கு. कुछ डॉक्टर ने कहा कि नाक के अंदर चमड़ी बढ़ा हुआ है। அதனால எனக்கு எங்க கையை வைப்பது என்று எனக்கு தெரியல. इसके लिए मुझे समझ में ही नहीं आ रहा था कि मैं कहाँ हाथ रखूं। அதனால நான் ஏசப்பா ஆண்டவரிடத்துல சொன்னேன். इसलिए मैंने परमेश्वर से कहा, ஏசப்பா எனக்கு எங்க கை வைக்கணும் எனக்கு ஒண்ணும் புரியல. परमेश्वर मैं जानती नहीं हूँ कि मैं कहाँ पर हाथ रखूं। நான் ரேடியோ மேலேயே நான் கை வைக்கிறேன். मैं रेडियो पर अपना हाथ रखती हूँ। என் சரீரத்துல எங்க வியாதி இருக்குன்னு உமக்கு தெரியும். मेरे शरीर में कहाँ पर बीमारी है ये आप जानते हो। அதனால நீர் எனக்கு சுகம் தாரும் அப்படி சொல்லி ரேடியோ மேல கையை வச்சேன். इसलिए आप मुझे चंगाई दो बोलकर मैं रेडियो पर हाथ रखी। ஒரு வியாழக்கிழமை காலையில 8 மணிக்கு गुरुवार को सुबह 8 बजे அந்த ரேடியோ மேல கையை வச்சது ஒரு வல்லமை சரீரத்துல இறங்கியது. जैसे मैंने रेडियो पर हाथ रखा एक सामर्थ मेरे अंदर उतर आया। அந்த வல்லமை இறங்கின அதே நிமிஷத்துலயே மூக்குல இருந்த அடப்பு எல்லாம் மாறி போச்சு. उसी सामर्थ जो मेरे अंदर उतरा और उसी क्षण मात्र में मेरे नाक खुल गया। 18 வருஷம் வரைக்கும் என் சரீரத்துல இந்த வியாதியை இயேசு ஒரே நாள்ல சுகமாக்கினார். 18 साल से जो मेरे शरीर में बीमारी थी उस बीमारी को एक ही क्षण मात्र में चंगा कर दिया। இப்போ நான் அந்த வியாதி எல்லாம் சுகமான பிறகு वो सारी बीमारियां दूर होने के बाद 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு 12वीं खत्म करके நான் பாம்பேக்கு வந்தேன். हम मुंबई में आ गए। பாம்பேக்கு வந்த பிறகு मुंबई में आने के बाद நான் வீட்ல இருக்கும்போது घर में ही थी मैं। கொஞ்ச நாளா அந்த ஆண்டவருடைய அன்பு என்னை விட்டு போயிட்டு कुछ दिन में परमेश्वर के ऊपर जो प्रेम था वो सब घटने लगा। திடீர்னு சொன்னா எனக்கு ஒரு பெரிய மரண பயம் உண்டாயிற்று. अचानक मेरे अंदर मौत का डर आ गया। ஏன்னா டெய்லி பாம்பு வந்து என்ன சொப்பனத்தை துரத்தும். क्योंकि रोज मेरे सपने में सांप आने लगा। அந்த பாம்புக்கு பயந்து எங்கெங்கெல்லாமோ போய் ஒளிவேன். वो सांप से डर के मैं सपने में भागती थी, छुपती थी। எங்க ஒளிஞ்சாலும் சரி அந்த பாம்பு எங்க இருந்தாலும் என்ன விரட்டிட்டு வந்துரும். जहाँ भी मैं जाकर छुपती थी वहां पर वो सांप आकर खड़ा हो जाता था। டெய்லி தூங்கும் போதெல்லாம் அந்த பாம்பு வந்து என்ன அவ்வளவு தொந்தரவு பண்ணுது. रोज मेरे सपने में सांप आकर मुझे सताने लगा। அப்ப நான் திரும்பவும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். मैं फिर से प्रार्थना करने लगी, ஆண்டவரே இந்த பாம்பு சொப்பனம் என்ன தொடர்ந்து வரக்கூடாது. हे परमेश्वर ये सांप का सपना मुझे नहीं दिखाई देना है। தொடர்ந்து அந்த பாம்பு சொப்பனத்துக்காகவே ஜெபம் பண்ணி लगातार उस सांप के सपने के लिए प्रार्थना कर करके ஒரு நாள் சொப்பனத்துல அந்த பாம்பு அடித்து கொன்றது போல நான் சொப்பனம் கண்டேன். एक दिन मैंने सपना देखा कि उस सांप को मैंने सपने में ही मार डाला। அன்றோட அந்த பாம்பு சொப்பனம் என்ன விட்டு மாறி போயிடுச்சு. उसके बाद से फिर मैंने सपना नहीं देखा सांप का। அதுக்கு பிறகு பார்த்தா ஒரே மரண பயம். उसके बाद भी देखा तो मेरे मन में मौत का डर, வீட்டை விட்டு வெளியே போக பயம், घर से बाहर निकलने को डर। நான் டைப்பிங் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். मैं टाइपिंग क्लास जाती थी। அப்போ கிளாஸுக்கு போகணும். टाइपिंग क्लास जाना चाहिए। ரூம் வீட்டை விட்டு வெளியே போனா घर से बाहर जाएंगे तो நான் ஒழுங்கா ஒரு ரோட்ல ஒரு ஓரமா நடக்கதான் செய்யும். ஒரு ஓரமா நடப்பேன். मैं रोड के किनारे में ही चलती थी, ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி लेकिन मेरे आंख के सामने தூரத்துல இருந்து வருகிற லாரி காரு எல்லாம் என்ன நோக்கி வந்த மாதிரி இருக்கும். அல்ல நான் அந்த காருக்குள்ள போற மாதிரி தெரியும். मुझे ऐसा लगेगा कि दूर से जो लॉरी आ रहा है वो मेरी और मुझे टक्कर मारने के लिए आ रहा है, या मैं उस लॉरी के अंदर जा रही हूँ, ऐसा एक फीलिंग होता था। அப்ப நான் சரியான வழியில தான் நடந்துட்டு இருப்பேன். मैं सही रास्ते में ही चलती थी, இப்படி தெரியும் போது நான் சரியான பாதை விட்டு விலகி வண்டிக்குள்ள போற மாதிரி ஒரு சூழ்நிலை. लेकिन जब भी मुझे सही रास्ते में चलने के बाद जब लगता था कि लॉरी मेरी और आ रहा है तो मैं सही रास्ता छोड़कर गलत रास्ते में चली जाती थी। இப்படி ஒரு காரியத்தின் நிமித்தமாக
டைப்பிங் கிளாஸே பங்க் பண்ணிட்டு வீட்ல உட்கார்ந்துரு. ऐसे होने के कारण मैंने टाइपिंग क्लास स्कूल जाना छोड़ दिया. மூடிட்டு படுத்தா आंख यदि बंद कर दूं, நான் கண்ணை மூடினா செத்து போயிருவேன் அப்படி எனக்குள்ள ஒரு பெரிய மரண பயம். मेरे मन के अंदर डर आ गया कि यदि मैं आंख बंद कर दूंगी तो मर जाऊंगी. எல்லாரும் தூங்குவாங்க. सब लोग सोते थे. நான் டேப் ரிகார்டர் தூக்கி அப்படி தலைமாட்டில் வச்சிட்டு मैं एक टेप रिकॉर्ड को सिर के नीचे रख लेती थी. மோகன் சிலாசரஸ் பிரசங்கம், मोहन सी लासरस जी का संदेश, அல்ல டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய பிரசங்கம், डीजीएस दिनकरन जी का संदेश, கேசட்டை போட்டு விட்டு वो कैसेट डाल के रखती थी. அது என் காது பக்கத்துல வச்சுப்பேன், எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி சவுண்ட்ல. मेरे कान के पास रखती थी धीमी आवाज में कि वो केवल मुझे सुनाई दे. அந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே தன்னால தூங்குனபடி यदि वचन को सुनते 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 सो जाओ तो सो जाएगी. அல்ல மரண பயம், கண்ணை மூட முடியாது. नहीं तो आंख बंद नहीं कर पाऊंगी, मौत का डर. ஆனா இந்த மரண பயத்திலிருந்து நான் கூடுதலா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ऐसी मौत का डर से छुटकारा पाने के लिए मैं और प्रार्थना करने लगी. கொஞ்ச நாள் கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமா விலகி போயிட்டேன். कुछ दूर तक मैं परमेश्वर की प्रेम से दूर हो गई थी. அந்த பாம்பு சொப்பனத்து நிமித்தமாக फिर सांप का सपने के कारण மறுபடியும் நான் கர்த்தரோடு வந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். फिर से मैं प्रार्थना करने लगी. மரண பயத்து வந்தபோது திரும்ப அதிகமா கர்த்தர் கிட்டி சேர ஆரம்பித்தேன். मौत का डर आते ही और मैं परमेश्वर से प्रार्थना करने लगी. கர்த்தர் இந்த மரண பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தார். परमेश्वर ने फिर इस मौत का डर से मुझे दूर किया. இப்படி இருக்கும்போது ऐसा होते समय மாரநாதா சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். हमारे घर में मारानाथा कलिसिया से एक सेवक आए थे. அப்ப பாஸ்டர் சொன்னார்கள், तब वो पास्टर जी ने कहा, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வராமல் இருக்கணும்னா ऐसा कोई भी बात यदि तेरा पीछा न करना है तो நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. तू बपतिस्मा लेना चाहिए करके कहा. அதனால அவர்கள் சொல்லுக்கு இணங்கி इसलिए उन्होंने कहा, इसलिए उनका कहना मानकर 1986 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி 1986वां साल में अगस्त के 14वां तारीख को மாரநாதா பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் தந்தாங்க. मारनाथा पास्टर जी ने मुझे बपतिस्मा दिया. கல்வாவில் வச்சு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். कलवा नदी में रख के मुझे बपतिस्मा दिया गया था. இப்போ அங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். वहाँ बपतिस्मा लेकर घर आई. வீட்டுக்கு வந்தா எனக்கு ஒரே காய்ச்சல். घर आई तो बुखार, காய்ச்சல் 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 बुखार बुखार बुखार. காய்ச்சல்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வந்தா यदि बुखार बोलकर हॉस्पिटल जाके इंजेक्शन डाल के आ जाए, காய்ச்சல் நின்றுரும், முழங்காலுக்கு கீழே காலெல்லாம் புண்ணாயிரும். बुखार तो ठीक हो जाएगा. फिर देखा तो पैर के पूरा पैर फोड़ी. இப்போ புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு புண்ணுக்கு போய் ஊசி போட்டா फोड़ी है बोलकर फोड़ी के लिए इंजेक्शन डाले, புண்ணெல்லாம் காஞ்சி போகும், ஒரே வயிற்றுப்போக்கு. फोड़ी सूख जाएगा, फिर जुलाब. இப்போ இந்த காய்ச்சல் புண்ணு வயிற்றுப்போக்கு மாறி 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 வந்துட்டே இருக்குது. ये बुखार, ये फोड़ी, ये जुलाब, यही लगातार मेरे शरीर में हो रहा था. அப்போ எல்லாத்துக்குமே கஷ்டமாயி போச்சு. सब लोग बहुत ही दुखी हो गए. இப்படி இருக்கும்போது ऐसे होते समय ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, एक दिन मेरी माँ ने बोली, நான் 3 பிள்ளைகளை பெத்தெடுத்திருக்கேன், ஆனா கூட மாத்திரை மருந்து இப்படி போறதே கிடையாது. मैंने ऐसे कभी बच्चों को जन्माया लेकिन किसी के लिए मैं डॉक्टर के पास ऐसा नहीं ले गई हूँ. நீ ஒரு வாலிப பிள்ளையா இருந்து டெய்லி மாத்திரை மருந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. तू एक जवान लड़की होके तू इतना दवा पानी करती है, तू मुझे बहुत दुख हो रहा है. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. तभी मुझे भी बहुत दुख हुआ. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ऐसे जब दुखी थे तब திடீர்னு பல்லு உள்ள ஒரு புண்ணு வந்துட்டு, अचानक दांत के अंदर एक फोड़ी आ गया. இந்த பல்லுக்குள்ள இருக்க புண்ணு என்னால ஒண்ணு சாப்பிட முடியல, ரொம்ப வலி எடுக்குது. दांत के अंदर जो फोड़ी आया उसके कारण मैं बिल्कुल कुछ बोल नहीं पा रही थी, खा नहीं पा रही இதையும் थी. வீட்டுல சொன்னா இன்னும் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே சாப்பிடல. मैं यदि मैं इसे घर में बताऊं तो वो लोग और दुखी हो जाएंगे बोलकर मैं घर में नहीं बताई. வீட்டுல சொல்லவும் இல்ல, घर में कुछ बताई भी नहीं என்னால சாப்பிடவும் முடியல. और मैं खा भी नहीं पा रही थी. அதனால நான் வீட்டுல மொத்தமா சொல்லிட்டு நான் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டேன். इसलिए मैं घर में बता दिया कि मैं उपवास रखी हूँ. உபவாசம் சொல்லிட்டு 3 நாளா ஒன்லி வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். उपवास है बोलकर सिर्फ केला खाकर अपना दिन निकाल रही थी. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ऐसी स्थिति में பீவெண்ட்ல இருக்கிற நம்ம சில்சாக்கு அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. भिवंडी से सिलसा बहन का मम्मी हमारे घर आए थे. அவங்க வந்து சொன்னாங்க, இவ டெய்லி இப்படி முடியாம படுத்திருக்கா, ये लगातार सदा बीमार रहती हैं. பீவெண்ட்ல ஒரு முஸ்லிம்காரர் இருக்கிறாரு, அவர் தண்ணி கொடுப்பாரு. भिवंडी में एक मुस्लिम है, मुस्लिम वाला है, वो पानी देता है. அந்த தண்ணியை வாங்கி குடிச்சாச்சுன்னா அப்புறமா எல்லாம் நார்மலா சுகமே வராது அப்படி சொன்னாங்க. वो पानी लेकर पी लेगी तो सब स्वस्थ हो जाएगी, कभी बीमार नहीं होगी.
எங்க அம்மா அந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால मेरी माँ CSA बैकग्राउंड की होने के कारण அந்த முஸ்லீம் கார்ட்ட போய் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு சம்மதம் இல்ல. उस मुस्लिम वाले के पास जाके पानी पीना मेरे माँ को पसंद नहीं था। அதனால எங்க அம்மா சொன்னாங்க நான் வர மாட்டேன். मेरे माँ बोलती मैं नहीं आऊंगी। அவள்கிட்ட கேளுங்க வந்தா கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. उससे पूछो यदि वो आती रहेगी तो लेकर जाओ। 21 வயசு ஆகுது. क्योंकि 21 साल की हो गई थी मैं। இப்போ அந்த பாட்டி என்ன கூட்டிட்டு பீவண்டிக்கு போனாங்க. अब वो दादी जो आई थी वही मुझे लेकर गई भिवंडी। நாங்க போய் முஸ்லிம் ஆளை போய் பார்க்க போகல. हम लोग मुस्लिम वाले को जाकर मिले नहीं। அங்கே ஒரு சகோதரர் இருந்தா, சகோதரர் ஆபிரகாம் அவர்கள். वहाँ पर एक भाई हमको मिला, वो भाई का नाम था अब्राहम। அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. उनके घर ले गए। அவங்க மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. वो मिल में काम करते थे। மத்தியான நேரம் சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. दोपहर को खाना खाने के लिए घर आते थे। அவங்க சொன்னாங்க நீங்க எங்கேயும் போக வேண்டாம். उन्होंने कहा आप कहीं भी मत जाओ, நீங்க இதுல இருங்க, நான் ஜெபிக்கிறேன். आप यहीं पर बैठे रहो, मैं आपके लिए प्रार्थना करता हूँ। அவங்க ஜெபித்தார்கள். उन्होंने प्रार्थना किया। ஜெபித்து விட்டு நான் மறுபடியும் நான் மில்லுக்கு போறேன், போயிட்டு சாயங்காலம் வருவேன், அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. उन्होंने कहा मैं फिर से जाता हूँ मिल में, लेकिन वापस लौट आऊंगा, तब तक यहीं पर बैठे रहो। அவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பல்லு உள்ள என்ன இருந்தாலும் உடைஞ்சு அப்படியே தண்ணியா வெளியே வந்துச்சு. जैसे उन्होंने मुझे मेरे लिए प्रार्थना किया, इसके अंदर का जो फोड़ा था सब टूट गया और सब पानी बाहर निकल आ 3 गया। நாளா சாப்பிடல. 3 दिन से मैंने बिल्कुल भोजन नहीं किया था। வீட்டுல பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு தந்தாங்க, நான் சாப்பிட்டேன். उनके घर में दाल रखे, चावल रखे, सब भोजन दिया, मैंने खा लिया। இப்போ இப்படி இருக்கும் போது ऐसे होते समय அவர்கள் யாருன்னு தெரியாது. मैं पहचानती नहीं हूँ कि वो कौन है, ஆனா அவங்க சொன்னாங்க लेकिन उन्होंने कहा நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், हम एक चर्च में जाते हैं, நான் ஒரு ஊழியக்காரர் அல்ல, मैं कोई सेवक नहीं हूँ, நான் ஒரு சபையில ஒரு விசுவாசியா இருக்கிறேன், मैं कलीसिया में विश्वासी हूँ। ஆனா பாஸ்டர் வெள்ளிக்கிழமை தோறும் இங்க வந்து பிரேயர் நடத்துவாங்க, लेकिन एक पास्टर जी आते हैं, हर शुक्रवार को आके मंडली चलाते हैं, அதனால நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் இங்க பிரேயருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. इसलिए दर शुक्रवार को आप प्रार्थना में आइए बोलकर हमको बुलाया। இப்படி அவர்கள் சொன்ன போது ऐसा जब उन्होंने कहा, நானும் எங்க அம்மாவும் பீவண்டிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டத்து போங்க ஆரம்பிச்சோம். तब मैं और मेरी माँ जो है हर शुक्रवार को भिवंडी जाने लगे मंडली के लिए। மார்ச் மாசம் 88வது வருஷம் நாங்க பீவண்டிக்கு போயிருக்கோம். 88वां साल में भिवंडी में मार्च महीने से हम जाना शुरू किए। அங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது वहां जाके जब हम प्रार्थना करने लगे, எப்படி ஊசி போட்டா காய்ச்சலும் தலைவலி வயிற்றோட்டமும் புண்ணும் மாறி மாறி வருமோ, जैसा इंजेक्शन डालने पर बुखार आता था, फिर फोड़ी आता था, फिर जुलाब होता था, அதே போல பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணினா ஒவ்வொரு வியாதி வந்துட்டு இருந்தது. उसी प्रकार पास्टर जी के पास जाके प्रार्थना करती थी तो एक बार एक बीमारी होती थी, फिर प्रार्थना करके होने के बाद वो ठीक हो जाता, फिर दूसरा बीमारी आती थी। பாஸ்டர் சொன்னாங்க, तभी पास्टर जी ने कहा, இப்படி டெய்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாச்சுன்னா நீ என்னைக்கு ஜெபம் பண்ண பழகுவா? उन्होंने कहा कि मैं तेरे लिए हमेशा प्रार्थना ही करता रहूंगा तो तू कभी प्रार्थना करना सीखेगी। அதனால வியாதின்னு சொல்லிட்டு இனிமே என்கிட்ட ஜெபம் பண்ண வரக்கூடாது. इसलिए तू बीमार है बोलकर मेरे पास प्रार्थना करने के लिए नहीं आना। எந்த வியாதியா இருந்தாலும் நீனே ஜெபம் பண்ணி நீனே சுகத்தை வாங்கிக்க. कोई भी बीमारी हो तू खुद प्रार्थना करना और तू खुद ही बीमारी से चंगा ले लेना, அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட்டாங்க. ऐसा पास्टर जी ने कह दिया। அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. तभी मुझे मन में बहुत दुख हुआ। விசுவாசிகள் ஒவ்வொருத்தரா வந்து சொல்லும்போது நீ ரட்சிக்கப்படணும், तब विश्वासी लोग एक एक आकर बोलने लगे तू उद्धार पाना நீ चाहिए, ரட்சிக்கப்படணும், तू उद्धार पाना चाहिए, இப்படி வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ऐसा हमेशा मेरे पास आके बोलते थे। அப்போ அதுல நம்ம ராணியக்கா, हमारे रानी बहन, தேவப்பிச்சண்ணே, तय पिछे भाई, இவங்கெல்லாம் வந்து எப்பவும் சொல்லுவாங்க நீ ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும். ये हमेशा मेरे पास आकर बोलते थे तू उद्धार पाना चाहिए, उद्धार पाना चाहिए। அப்ப நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், तभी मैं मन में सोचती थी, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்தே ஆண்டவர் மேல நம்பிக்கையா விசுவாசத்தோட தான் இருக்கிறேன். मैं तीसरी कक्षा से ही परमेश्वर पर प्रेम है, परमेश्वर पर विश्वास है, இப்ப என்னத்தை ரட்சிக்கப்படணும்? मैं अभी क्या उद्धार पाऊं? அப்ப மனசுக்குள்ள ஒரு கோவம் வந்தது. मन में गुस्सा आया। அப்ப நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், मैंने मन में मेरे माँ से कहा, இவங்கள போல காத்துல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கலத்தி வச்சுட்டு வெள்ளை சேலை கட்டினா தான் ரட்சிப்பு போல, इनके जैसा अगर मैं कान का नाक का सब निकाल दूं और सफेद वस्त्र पहनूं तो ही उद्धार है क्या? அதனால அதைத்தான் அவங்க ரட்சிப்புன்னு சொல்றாங்க. इसके लिए वो लोग उसी को उद्धार कहते हैं। அதனால அவங்க கிட்ட இனி நான் பேச மாட்டேன், इसलिए मैं अभी से उनसे बात नहीं करूंगी। யார் வீட்டுக்கு வந்தாலும் நீங்களே பேசி முடிச்சிடுங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். कोई भी हमारे घर में आएंगे तो आप भी उनसे बात कर लेना बोलकर मैंने गुस्से में बोल दिया। அப்போ எங்க வீட்டுக்கு முன்னாடி அப்ப இந்த பில்டிங் இல்ல மைதானமா கிடந்தது. हमारे घर
के सामने खुला मैदान था। தூரத்துல இருந்து அவர்கள் யாராவது வர்றது தெரிந்ததுன்னா यदि कोई दूर से आते हुए दिखाई देता था, நான் வீட்டு உள்ள போய் ஒளிஞ்சிடுவேன். मैं घर के अंदर जाके छुप जाती थी, ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஒரு கோபம் வந்து, क्योंकि वो जब भी मेरे पास आकर कोई उद्धार पा कहता था तो मुझे बहुत गुस्सा आता था। இப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு, अब मेरे अंदर एक भावना, ரட்சிக்கப்படணும்னு சொல்றாங்களே, என்னத்தை ரட்சிக்கப்படணும்? उद्धार पा कह रहा है, मैं किस में उद्धार पाऊं? அப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்றதுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? मैं उद्धार पाने के लिए कौन सा पाप किया है? இப்படி எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, ऐसे में जब अपने आप में प्रश्न पूछ रही थी, மல்லாடுல ஒரு நாள் கூட்டம், விசேஷித்த கூட்டம் வைத்திருக்கிறார். मलाड में विशेष कन्वेंशन रखा गया था मंडली। அதுல குஜராத்ல காந்திதாம்ல இருந்து பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் வந்திருக்காங்க. गांधीधाम से पास्टर स्टीबन जी आए थे। அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பிரதர், பீவன்ல இருந்து ஆபிரகாம் பிரதர் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போனாரு மல்லாடுக்கு. तब वो जो बीवंडी का जो भाई थे अब्राहम ब्रदर, वो हमारे घर आए और हम सबको उस कन्वेंशन में लेके गए। சர்ச் முழுசும் நிறைஞ்சிட்டு, चर्च पूरा भर गया। பின்னாடி போய் உட்கார்ந்து சப்பல் கலத்துற இடத்துல, जहाँ पर चप्पल निकालते डालते हैं उस जगह पर जाके पीछे बैठे थे। பாஸ்டர் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னார். पास्टर जी ने एक वचन पढ़ने को कहा। உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னார். कहा कि श्रेष्ठ गीत की 15वां अध्याय की दूसरा वचन पढ़िए। அந்த உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, श्रेष्ठ गीत की दूसरा अध्याय 15 वचन को पढ़ते समय அதுல எழுதப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, தோட்டத்தை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறிநரிகளையும் பிடிப்போம் வாருங்கள் அப்படின்னு எழுது. लिखा गया था कि वाटिका को बिगाड़ने वाले लोमड़ियां और कोयले को पकड़ेंगे। அப்ப இந்த வார்த்தையை வச்சு பேசிட்டு இருக்கிறார். इसके बारे में उन्होंने संदेश दिया। அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொன்ன, संदेश देते समय कहा, திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது, जब वाटिका में फूल और फल लगी रहती है, குள்ளநரி தோட்டத்துக்குள்ள போய் எல்லா பூவையும் பிஞ்சையும் நாசப்படுத்தி போடுது. तब लोमड़ी उस वाटिका के अंदर जाकर सारा छोटी छोटी फूल कलियों को नष्ट कर देता है। அதே போல उसी तरह ஒரு கடல்ல ஒரு படகு போயிட்டு இருக்குமே, ஆனால் यदि एक समुद्र में एक कोई जहाज जाता हो, அந்த படகை கவிழ்த்து போடுறதுக்கு ஒரு திமிங்கலமோ பெரிய பெரிய மீன வரணும் அவசியம் இல்ல. उस जहाज को पलटने के लिए कोई बड़ा मछली की जरूरत नहीं है। சின்ன சின்ன கூனி மீன் ஒரு படையாய் திரண்டு வந்து, एक छोटी छोटी सी मच्छियां भी आकर झुंड में आकर அந்த படகையே புரட்டி போட்டுரும். उस जहाज को पलटा सकता है। அது போலதான் நம்ம வாழ்க்கை. उसी तरह हमारा भी जीवन, கடல் என்பது உலகம், ये समुद्र रूपी दुनिया में திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை. वाटिका जो होता है वो हमारा जीवन है। நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக சில பூவும் கனிகள் வரும்போது, हमारे जीवन में जब कलियां और फूल निकलता है, இந்த குள்ள நெறி நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா பூவையும் பிஞ்சையும் நஷ்டப்படுத்தி போட்டுருவான். ये लोमड़ियां आकर हमारे जो भी फूल और कली लगी है उसे नष्ट कर देता है। இந்த வார்த்தையில பேசும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. इसे बातें करते समय मेरे मन में एक भावना हुई। அவர் தொடர்ந்து சொன்னார், उन्होंने लगातार कहा, நீ நினைக்கிறாய் तू सोचती है நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்டுட்டு இருக்கிற. मैंने क्या पाप किया करके तू लगातार पूछ रही हो। நீ செய்யற பாவம் என்ன? तुमने को क्या पाप किया है? உங்க அப்பா வீட்டு உள்ள இருக்கிறாங்க, तेरे पिताजी घर के अंदर हैं, உங்க அப்பாவை தேடி ஒரு ஆள் வருது, तेरे पिताजी को ढूंढ कर एक जन आता है, அந்த ஆள்கிட்ட நீ சொல்ற எங்க அப்பா வீட்டுல இல்ல போங்க அப்படின்னு விரட்டி விடுறியா? तब तू अपने आया हुआ व्यक्ति से कहती हो मेरे पिताजी घर में नहीं है और तूने उनको भगा दिया था ना। அதுதான் பாவம். यही पाप है। அக்கா தங்கச்சி சண்டை போடுறீங்களா? क्या तू अब बहन आपस में लड़ते हो? அதுதான் பாவம். यही पाप है। சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டி விடுற, बच्चे को खिलाते हो, பூச்சாண்டி வாரான் பொய் சொல்லி மிரட்டி சாப்பாடு கொடுக்குறியா? देख चोर आ रहा है बोल कर डरा के बच्चे को खिलाती हो ना। அதுதான் பாவம். यही पाप है। இப்படி லைனா சொல்லிட்டே இருக்கிறாரு. ऐसे एक के बाद एक कहने लगे। அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படியே எனக்கு அப்படியே தலையில பாரம் ஏறிட்டே போகுது. उन्होंने जो भी कहते गए मेरा सिर का बोझ बढ़ते गया। அப்ப என்ன பாவம் செய்தேன்னு கேள்வி கூட்டுறது எனக்கு. मैं जो प्रश्न कर रही थी कि मैंने कौन सा पाप किया है, கர்த்தர் அவர் மூலமா வசன ஆதாரத்தோடு சில காரியங்களை அப்படியே பேசுகிறார். परमेश्वर उनके द्वारा वचन की आधार के साथ कुछ बातें करने लगा। அன்றைக்கு அந்த கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு வந்து उसी दिन मंडली समाप्त होकर जब घर आई, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அழுது
ஜெபம் பண்ணேன். लगभग 1 घंटा में रो रो कर प्रार्थना की। அப்பொழுதுதான் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைத்து நான் ரட்சிக்கப்பட்டேன். उसी दिन में पाप का क्षमा का निश्चय पाकर उद्धार पाई। சிறு வயதிலே பக்தியா இருந்தேன். बचपन में ही मेरा अंदर भक्त था, ஆனா 21வது வயதுல ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார். लेकिन मेरे 21वां उम्र में ही परमेश्वर ने मुझे पाप क्षमा का निश्चय दिया और उद्धार किया। இப்படி இருக்கும்போது ऐसे होते समय ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். मैंने उद्धार तो पा लिया, ஆனா திரும்பவும் அதே வியாதி மாறி மாறி வருது. फिर से देखा तो वही बीमारी मेरे एक के बाद एक திரும்ப திரும்ப வருது. फिर से आने लगा। பாஸ்டர் சொன்னாங்க, पास्टर जी ने कहा, நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். तू परमेश्वर के सम्मुख में बाट जोकर पवित्र आत्मा का अभिषेक पा ले। பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது வியாதி எல்லாம் மாறி போகும். तेरे अंदर जब पवित्र आत्मा उतरेगा तब सारी बीमारियां दूर हो जाएगी। அப்போ ஒய்கேபி ஹென்றி வந்து 3 நாள் ஒரு வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறார். तब वाईकेपी हेनरी बोलकर एक पास्टर जी आए थे और 6 दिन का मंडली चला रहे थे। அந்த கூட்டம் முடிந்த சில நாட்கள்ல उनका मंडली जब खत्म हुआ थोड़े ही दिन में சென்னையில இருந்து பாஸ்டர் சாம் டேனியல் அவர்கள் வந்திருந்தாங்க. चेन्नई से पास्टर सैम डैनियल जी आए थे। அவங்க வந்து காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. वो जो है बाट जोने का मंडली चला रहे थे। அப்ப எனக்கு ஒரே பாரம். तो मेरे मन में एक बोझ, நான் சாப்பிடல, உபவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். मैं उपवास के साथ परमेश्वर के सम्मुख में बैठी थी। ஆண்டவரை ஜெபிக்கிறேன். मैं प्रार्थना करने लगी। ஆனா நம்ம அப்படி ஜெபிக்க கூடாது. ऐसा मैं प्रार्थना नहीं करना चाहिए था, ஆனா அறியாமையினால நான் அப்படி ஜெபித்தேன். लेकिन अनजान में मैंने प्रार्थना किया। ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். मैं परमेश्वर के सम्मुख में बैठी थी। ஆண்டவரே இன்றைக்கு இந்த சமூகத்தை விட்டு நான் எழும்பணும்னா यदि आज के दिन मुझे इस सम्मुख से उठना है तो என் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்று. मुझ पर अपना अभिषेक उंडेल दो, இல்லனா नहीं तो வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லி இருக்கிறீரு. आप ही ने कहा है कि आकाश मेरा सिंहासन है और पृथ्वी मेरा पदचरण है। உம்முடைய பாதபடியில தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். मैं आपके पदचरण में ही बैठी हूँ। ஒன்னு உம்முடைய ஆவி எனக்குள்ள அனுப்பு. एक तो अपनी आत्मा मुझ पर भेजो, இல்லன்னா உம்முடைய காலால என்ன மிதிச்சு போட்டு என் ஜீவனை நீர் எடுத்துக்கணும். या तो पैर से लात मार के मुझे यहीं पर खत्म कर दो और मुझे उठा लो। இப்படியே சொல்லி 3 நாளா ஜெபிச்சிட்டு இருக்கேன். ऐसे बोल बोल कर मैं 3 दिन प्रार्थना कर रही थी। கூட்டம் முடிய கூடி நாட்கள் வந்தது. मंडली समाप्त होने का दिन आया। பாஸ்டர் சாம் டேனியல் அவர்கள் காத்திருப்பு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது पास्टर सैम डैनियल जी जब वो बेदारी का मंडली चला रहे थे, கர்த்தர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने मुझे पवित्र आत्मा का अभिषेक दिया। அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு अभिषेक किया जाने के बाद சில நாட்கள் நல்ல சுகமா இருந்தேன். कुछ दिन में अति चंगाई थी। அதுக்கு பிறகு திரும்ப அதே வியாதி. उसके बाद फिर से वही बीमारी, காய்ச்சல், புண்ணு, வயிற்றோட்டம், बुखार, फोड़ी और जुलाब, ये हमेशा आते रहता था। தொடர்ந்து என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. लगातार मेरा पीछा करने लगा। அப்ப ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு. तब मेरा मन बहुत ही दुखी हो गया। அப்ப நம்ம பாஸ்டர் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க. तब हमारे पास्टर जी जो थे वो श्रीलंका में गए थे सेवा के लिए। அந்த ஊழியத்துக்கு போயிருக்கும் போது वो सेवा में जब गए थे அப்பலாம் நமக்கு போன் வசதி கிடையாது. तब हमारा फोन का कोई सुविधा नहीं था। அந்த ஸ்ரீலங்காவுல இருக்கும்போது பாஸ்டர் தரிசனம் கண்டிருக்கிறாரு. श्रीलंका में जब थे तब पास्टर जी ने एक दर्शन देखा था। அதுல என்ன குறித்து சில காரியங்களை பாஸ்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். मेरे बारे में पास्टर जी ने उनको कुछ तो प्रकट करके दिया था। அவர்கள் அதை என்னிடத்தில் சொல்லல, மனசுல வச்சிருக்காங்க. उन्होंने मेरे पास नहीं बताया बल्कि अपने मन में रखे थे। நான் சண்டே கிளாஸ் ஊழியம் நடத்திட்டு இருக்கிறேன். मैं तभी संडे क्लास चलाने लगी। பாஸ்டர் ஒண்ணே ஒண்ணு சொன்னாங்க. पास्टर जी सिर्फ एक ही बात बताए, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாச்சு, बपतिस्मा ले लिया, पवित्र आत्मा का अभिषेक भी पा लिया, நீ தேவ சித்தம் எதுவோ அதை அறிந்து நீ தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து செய். अभी तू परमेश्वर की इच्छा पूछ और परमेश्वर की इच्छा के अनुसार काम करने लग। இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க கண்ட தரிசனத்துல எனக்கு சொல்லல. उन्होंने सिर्फ यही इतना ही बोला, बल्कि आपका दर्शन जो देखा उसे नहीं बताया। அப்படி சொல்லிட்டு முதலாவது என்ன சண்டே கிளாஸ் எடுக்க வைத்தாரு. ऐसे बोलकर मुझे संडे क्लास का सेवा दिया। கொஞ்ச காலம் சண்டே கிளாஸ் எடுத்தேன். थोड़ा दिन मैंने संडे क्लास लिया। அப்புறமா உபவாச ஜெபம் நடத்த சொன்னாங்க. उसके बाद उपवास की मंडली चलाने को बोले। அப்புறமா VBS 2-3 வருஷம் VBS எடுத்தேன். उसके बाद 2-3 साल मैंने VBS चलाया। இப்படி நடத்திட்டு இருக்கும்போது ऐसे ही चलाते समय ஆண்டவர் நம்ம கிருபாசனம் சர்ச்சில் எங்கெங்க பிரான்ச் இருக்கோ அந்த எந்தெந்த ஊழியத்தில் என்ன பிரச்சனை நடக்குமோ அதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி தந்தாரு. मुझे कृपाश्रम के कलीसिया में जहाँ जहाँ पर शाखा कलीसिया है वहाँ पर जो समस्या होना था सब मुझे परमेश्वर बताने लगा। அந்த காரியங்கள் எல்லாம் பாஸ்டரத்துல சொல்லும்போது वो सब जब मैं पास्टर जी को बताती थी அந்த காரியங்கள் எல்லாம் உண்மை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். तब उन्होंने जान लिया कि ये सच है। அப்ப அவர் சொன்னாங்க உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் இருக்கு. तब उन्होंने
कहा कि तेरे प्रति परमेश्वर का कोई इच्छा है, நீ அதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜீவி அப்படின்னு तो சொன்னா. उसे जानकर परमेश्वर का वचन के आज्ञा पालन कर। அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. तब मुझे बहुत ही दुख हुआ। எப்ப ஆராதனைக்கு போனாலும் जब भी मैं आराधना में जाऊं, முதல் வரிசையில செவரை ஒட்டி உட்கார்ந்திருப்பேன். पहले ही पंक्ति में बैठी थी दीवार के पास। எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு. मुझे बहुत गुस्सा आया। ரட்சிக்கப்படுன்னு சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுனாங்க, பரிசுத்தாய் பெறுன்னு சொன்னாங்க, எல்லாம் செய்யாச்சு. पहला उद्धार पाने को कहा, फिर बपतिस्मा लेने को कहा, फिर पवित्र आत्मा का अभिषेक पाने को कहा, सब कुछ कर लिया। என்ன தொடர்ந்து வருகிற பலவீனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. लेकिन लगातार मेरी बीमारी जो है वो अभी तक मुझे छोड़ने को तैयार नहीं है। அதனால ஒரு நாள் கோபத்துல इसलिए मैं एक दिन बहुत गुस्सा हो गई அந்த முதல் வரிசையில இருக்கிறத விட்டுட்டு और आकर पहला पंक्ति में बैठना छोड़कर, ஆரம்பத்துல கிருபாசனத்துல சர்ச்சில் காணிக்கை பெட்டி பின்னாடி வச்சிருப்பாங்க. पहले शुरुआत में कृपासनम में ये दान का पेटी पीछे होता था। அந்த பின்னாடி காணிக்கை பெட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். पीछे दान का पेटी जहाँ पर रखा था वहाँ जाके बैठ गई। எதுக்கு தான் அந்த சர்ச்சுக்கு வந்தோமோ அப்படின்னு நினைக்கிறேன். मन में सोचने लगी क्यों मैं ये चर्च में நான் आई। என்னெல்லாமோ நினைச்சிருந்தேன். मैंने तो क्या क्या कुछ सोचा था। நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன். मैंने तो सोचा था कि मैं डॉक्टर बन जाऊं। என்ன ஆண்டு வித்தியாசமா நடத்துவேன்னு சொல்லி இருந்தாரு. मुझे परमेश्वर कहा था कि मैं तुझे अलग रीति से चलाऊंगा। தெரியாம அந்த பெந்தேகோஸ் சர்ச்சில் வந்துட்டோமோ. क्या गलती से हम पेंतेकोस्त कलीसिया में आ गए। இப்படி நான் உள்ளத்துக்குள்ள நினைச்சிட்டு குனிஞ்சே உட்கார்ந்துருக்கிறேன். ऐसी मन में सोच के सिर नीचे डाल के बैठी थी। யாரு பிரசங்கம் பண்றா என்ன ஒண்ணு தெரியாது. कौन प्रचार कर रहा है, क्या कर रहा है, कुछ मुझे मालूम नहीं था। அன்றைக்கு ஆராதனை நடத்துறதுக்கு उस दिन आराधना चलाने के लिए கோயம்புத்தூர்ல இருந்து பாஸ்டர் ரத்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வந்திருக்கிறார். कोयम्बतूर से रत्नराज बोलकर एक पास्टर जी आए थे। அவரை நான் முன்ன பார்க்கல. उनको मैंने कभी पहले देखा नहीं था। அவர் எனக்கு நேர கையை நீட்டி वो मेरे और सीधा हाथ बढ़ा के कहा, எல்லா நாளும் முன் வரிசையில் இருப்பேன், அன்னைக்கு பார்த்து பின்னாடி போய் உட்கார்ந்துருந்தேன். रोज मैं आगे बैठती थी, उसी दिन जाके पीछे बैठी थी। அவர் எனக்கு நேர கையை நீட்டி என்னை எழுப்பி விட்டார். उसने मेरी और उंगली किया और मुझे खड़ा कर दिया। அவர் சொன்னார், उन्होंने कहा உண்மைதான், सच है, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ உண்மைதான், तू कहीं तो रहना चाहिए था, ये सच है। ஆனா लेकिन உன்னை பணிதீர்க்கப்பட்ட கல்லாய் மாற்றி तुझे मैं पूरी तरह से सिद्ध करके ஆலயத்திலே தூணாக்குவதற்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா तुझे भवन में कम्बा बनाने के लिए ले आया हूँ। நான் அது பொருட்டு நினைக்கல. मैंने उसे कुछ सुना नहीं। நம்ம அங்க வந்து ஆலயத்தில் பணிதீர்க்கப்பட்ட கல்லா வந்து எங்க வந்து நிற்க நினைக்கல. मैंने कुछ सोचा ही नहीं था कि वो जो बोले कि मैं तुझे सिद्ध पत्थर बनाऊंगा, तुझे भवन का कम्बा बनाऊंगा, ये सब मेरे मन में बैठा ही नहीं। அது நான் அதை சீரியஸா எடுக்கவும் இல்லை, அதை பற்றி நினைக்கவும் இல்லை. और मैंने उस बात को सीरियस भी नहीं लिया। बोला मैं कहाँ से क्या कम्बा बनूंगी। எனக்கு ஒரே நினைப்பு, ஏன் தெரியாம இந்த பெந்தேகோஸ்துக்கு வந்துட்டோம், அந்த நினைப்பு தான் என் உள்ளத்துல ஓடிட்டே இருந்துச்சு. मेरा मन में एक ही विचार चल रहा था कि मैं गलती से ये चर्च में आ गई और पेंतेकोस्त चर्च में आ गई होगी। அதனால நான் ஜெபிக்கிறத விடல. इसलिए फिर भी मैंने प्रार्थना करना नहीं छोड़ा। ஆனா கொஞ்ச நாள் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். कुछ दिन मैं प्रार्थना कर रही थी। அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில என் ஜெபம் கேட்கப்படாதது போல ஒரு உணர்வு உண்டாயிட்டு. उसके बाद मुझे लगने लगा कि मेरी प्रार्थना सुनी नहीं जा रही है। இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்றோம், इतने सालों से प्रार्थना कर रही हूँ, ஆனா இன்னைக்கு என் ஜெபம் ஆண்டவர் கேட்காதது போல எனக்கு ஒரு உணர்வு. लेकिन आज के दिन मेरे मन में एक ऐसी विचार कि मेरी प्रार्थना सुनी नहीं जा रही है। அப்ப நான் ஆண்டவர்ட்ட கேட்க, ஏசப்பா ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீரு? तब मैंने परमेश्वर से पूछा, आप मेरी प्रार्थना क्यों नहीं सुन रहे? என் உள்ளத்துல ஒரு உணர்வு, मेरे मन में एक भावना, என் உள்ளத்துல அப்படி பேசு உணர்வு, मन में एक ऐसी आवाज उठने लगा। நீ ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து तू यदि कार के अंदर बैठेगी, அந்த கார் கண்ணாடியை தூக்கி அந்த கதவை அடைச்சிட்டேன்னா, यदि कार का जो दरवाजा होता है उसको बंद कर लेगी कांच को, நீ உள்ள இருந்து வெளியே பார்க்கலாம். तू केवल अंदर बैठ के बाहर देख सकती हो, ஆனா உள்ள இருந்து நீ போடுற சத்தத்தை வெளியில இருக்கவங்க கேட்க முடியாது. लेकिन अंदर बैठ के चिल्लाएगी तो भी बाहर नहीं सुनाई देगा। வெளியில இருந்து போடுற சத்தத்தை நீனும் கேட்க முடியாது. बाहर से जो आवाज देगा उसे तो अंदर से सुन भी नहीं सकेगी। அதே போல தான் उसी तरह நீ போடுற சத்தம் என்னால கேட்க முடியல அப்படிங்கிறது போல என் உள்ளத்துல ஒரு உணர்வு. तेरी आवाज मेरी तक नहीं सुनाई दे रही है बोलकर परमेश्वर ने मुझसे कहा। அதுதான் என்னன்னா, நீ போட்டிருக்க நகை எனக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறது போல ஆண்டு எனக்கு உணர்த்துறாரு. तूने जो गहना पहना है ये मेरे लिए एक रुकावट के समान बना है, ऐसा परमेश्वर मेरे मन में महसूस देने लगा। அதனால நான் ஜெபிக்க உட்காரும் போது, मैं जब प्रार्थना करने के लिए बैठती थी, கழுத்துல இருக்க செயின் கம்பல் எல்லாம் கலத்தி கட்டில் கீழே வச்சிருவேன். मैं ऐसे कान का गले का सब निकाल के काट के नीचे रख देती थी। நல்லா ஜெபம் பண்ணுவேன். अच्छा प्रार्थना करेगी, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு திரும்ப எடுத்து போட்டுடுவேன். प्रार्थना करना खत्म होने के बाद फिर पहन लेती थी। என் உள்ளத்துல பெரிய சந்தோஷம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். मेरे मन में बड़ा आनंद कि मेरी प्रार्थना परमेश्वर ने सुन लिया। நாட்கள்
ஆக ஆக दिन बीतते बीतते எனக்கு அதன் மீது ஒரு பெரிய வெறுப்பு உண்டாயிற்று. मुझे उस चीज से मुझे बहुत नफरत होने लगा. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், எனக்கு நகை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, நகை நான் கலத்திடுறேன் அப்படின்னு. मैंने अपनी माँ जी से कहा कि मुझे गहना पहनना पसंद नहीं है, मैं उसे निकाल के रख देती हूँ. எங்க அப்பா அப்ப வெளிநாட்டுல இருந்தாங்க. तभी मेरे पिताजी बाहर गांव में थे. எங்க அம்மா சொன்னாங்க, எது பேசணுமோ உங்க அப்பா தவிர பேசிக்க, என்கிட்ட நீ ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு. तभी मेरी माँ ने कह दिया कि कुछ भी बोलना हो तो मेरे पिताजी के आने के बाद बोलना, अभी कुछ नहीं करना. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. तब बहुत ही मुझे मन जो दुख होने लगा. எனக்கு ஒரே நினைப்பு என்னன்னா, मेरा एक ही विचार था, நாளைக்கு ஆண்டு வந்தாருன்னா என் தேவ சித்தை வாழ்க்கையில் நிறைவேறலன்னா நான் எங்க போவேன்? यदि कल परमेश्वर आ जाए तो मैं परमेश्वर के लिए कुछ भी नहीं करूंगी तो मैं कहाँ जाऊंगी? அப்ப வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். पिताजी को आने में और देर है. அவங்க என்னைக்கு வர, நம்ம என்னைக்கு அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கி என்னத்தை செய்ய? वो पिताजी कभी आएंगे और कब मैं पिताजी से बात करूं और कब मैं परमेश्वर की इच्छा पूरा करूं? அப்படி மிகுந்த வேதனையோட நான் ஜெபிக்கிறேன் உட்கார்ந்து. ऐसे बैठकर मैं वेदना के साथ प्रार्थना करने लगी. ஆண்டவரே, என்னை குறித்த தேவ சித்தனை ஊழித்து போகணும்னு இருக்குமேயானால், यदि परमेश्वर आप मेरा प्रति सेवा करना चाहते हो, यही आपकी इच्छा है, என்னை குறித்து வீட்டில் உள்ள ஒவ்வொருவரோடும் நீ பேசும். आप मेरे बारे में हर एक जन से परिवार में बातें कीजिए. எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாங்க. मेरे पिताजी बाहर गांव में थे. அப்ப எங்க அப்பா அங்க ஒரு சொப்பனங்கள் இருக்காங்க. मेरे पिताजी ने भी वहां पर एक सपना देखा. வானம் தெரியுது, आकाश दिखाई दे रहा है. அந்த வானத்துல 6 நட்சத்திரம் இருக்கு. आकाश में 6 तारे हैं. அந்த 6 நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அப்படி பிரகாசிக்குது कि उसमें 6 तारों में से एक तारा बहुत चमकने लगा. பிரகாசிக்கிற நட்சத்திரம் அப்படியே நகண்டு போகுது. और वही तारा जो चमक रहा था वो आगे बढ़ते जाने लगा. இந்த சொப்பனத்தை கண்டு எங்க அப்பாவுக்கு அர்த்தம் தெரியல. इस सपना का अर्थ मेरे पिताजी नहीं जाने. அப்ப பாஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. पास्टर जी को उन्होंने एक चिट्ठी लिखा था. பாஸ்டர் சொன்னாங்க, லெட்டர் எழுதிருக்காங்க. तब पास्टर ने चिट्ठी में लिखा था, உங்களுக்கு 6 பிள்ளைங்க, आपके 6 बच्चे, 6 பிள்ளைகளும் நட்சத்திரங்களா இருக்கிறார்கள். आपके 6 बच्चे भी तारे हैं. அது பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம், लेकिन प्रकाश चमकने वाला तारा, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நட்சத்திரம். वो अभिषेक किया गया एक तारा है. அது நகண்டு அப்படி போகுதுன்னு சொன்னா, वो यदि ऐसी आगे की तरफ बढ़ रहा है, इसका मतलब அது கர்த்தருடைய காரியமாய் நகண்டு போகுது. वो परमेश्वर की काम करने के लिए आगे जा रहा है. அப்ப உங்களுக்கு இருக்க பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அப்படியே நகட்டி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிருந்தாங்க. उन्होंने एक चिट्ठी लिखा था कि आपके बच्चों में से एक बच्चे को अभिषेक करके परमेश्वर अपनी सेवा के लिए उपयोग करने वाला है. அப்ப அது எங்க அப்பா மனசுல வச்சிட்டு இருந்திருக்காங்க. तब मेरे पिताजी उसे मन में रख लिए. நான் நகையை கலத்தோன்னு இருக்கும்போது ஒரே சண்டை வீட்ல. घर में पूरा, मैं जब गहना निकालने पर थी तो पूरा घर में झगड़ा. டல்சி சொப்பனம் கண்ட, டல்சிக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருந்தாரு. तब परमेश्वर ने, मेरी डलसी बहन थी, उसको भी परमेश्वर ने सपना दिखाया था. அவன் ஒரு சொப்பனம் கண்டா, उसने एक सपना देखा பெரிய பெரிய வலதுகரம் அப்படி நிக்குது. कि ऐसा एक दाहिना हाथ है. அந்த வலதுகரத்துல நான் நிக்கிறேன். उस दाहिना हाथ में मैं खड़ी हूँ அந்த வலதுகரத்துல நான் வெள்ளை சேலை கட்டி நிக்கிறேன். और वो सफेद कपड़ा पहनकर खड़ी हूँ. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி பெரிய சத்தம் கேட்குது. और उसमें एक पीछे से एक बड़ा आवाज सुनाई देने लगा कि तू परमेश्वर के हाथ में अलंकार, मुकुट और एक बड़े ही तू राजदंड के समान बनेगी. சொப்பனத்தை கண்டு பயந்துட்டா. उस सपने को देखकर वो डर गई. காலையில எழும்பி சொன்னா, सुबह उठ के कहने लगी, பெரிய கை வலது கை நீட்டப்பட்டிருக்கு. एक बहुत बड़ा हाथ देखा मैंने सपने में. பெரிய பிரகாசமாய் ஒரு கார் வந்தா வெளிச்சம் எப்படி இருக்கு, அப்படி ஒரு பெரிய வெளிச்சம் ஒண்ணு வருது. और उसमें से एक बहुत बड़ा उजाला दिखाई देने लगा. அந்த வெளிச்சத்துல நீ அந்த உள்ளங்கையில நின்னுட்டு இருக்கற. उस उजाले में तू खड़ी है उस हाथ के ऊपर. நீ வெள்ளை வஸ்திரம் கட்டி இருக்கற. और तू सफेद कपड़ा पहनी है. ஆனா உன் காத்துல கழுத்துல எல்லாம் நீ நகை போட்டுருக்க. लेकिन तू अपने कान में, गले में सब गहना डाली हुई थी. அதனால நீ நகையை கலத்தாத. इसलिए तू गहना मत निकाल. ஆண்டவர் நீ எப்படி நடத்துறாரோ அப்படி நடந்துக்க அப்படி. परमेश्वर तुझे जैसा चलाता है वैसा चला ले. அப்ப நான் பாஸ்டருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். मैंने भी पास्टर जी के लिए एक चिट्ठी लिखा. பாஸ்டர் இப்படி இப்படி சொப்பனம் கண்டிருக்க தங்கச்சி. मेरी बहन ने ऐसा ऐसा सपना देखी है, அதனால நான் என்ன செய்யணும்? इसलिए मैं क्या करूं? பாஸ்டர் சொன்னாங்க, तब पास्टर जी ने कहा, உன் காத்துல கழுத்துல நீ நகை போட்டுருக்கிறது போல சொப்பனம் கண்டிருக்கிற. तू कान में, गले में सब गहना पहने हुए समान सपना देखी है. அது எழுத்தின்படி அல்ல. ये कोई लौकिक तौर से नहीं. வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது, जब तू परमेश्वर के लिए अपना जीवन अर्पण करेगी, கர்த்தர் உனக்கு ஆவிக்குரிய ஆபரணங்களினால் உன்னை அலங்கரிப்பார். तब परमेश्वर तुझे आत्मिक गहनाओं से तुझे सजाएगा. காத்துல கம்மல் போட்டுருக்கிறது போல சொப்பனம் கண்டிருக்கிற. कान में तुम कान का डाला हुआ जैसा तूने सपना देखा. ஆண்டவர் உனக்கு அப்படி சத்தத்தை கேட்கும்படியாய் ஒரு கிருபை தருவார். तुझे
परमेश्वर की आवाज सुनने का अनुग्रह देगा। கழுத்துல செயின் போட்டிருக்க முடியாது சொப்பனம் கண்டிருக்கிறாள். गले में चेन डाला हुआ सपना देख रहा है। கர்த்தர் உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தருவார். परमेश्वर तुझे यहोवा का भय मानना सिखाएगा। அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். आत्मिक आशीर्वाद परमेश्वर तेरे लिए रखा है। அதனால நீ கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்க முடிவுல உறுதியா இரு. इसलिए तूने जो परमेश्वर के लिए निर्णय लिया है उसी में स्थिर रहे அப்படின்னு சொல்லி பாஸ்டர் லெட்டர் போட்டுருந்தாங்க. ऐसे बोलकर पास्टर जी ने चिट्ठी लिखा था। இப்படி இருக்க சூழ்நிலையில ऐसी परिस्थिति में நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன், मैं मन में सोच रही थी நம்ம சொல்றோம் ஆனா நம்ம சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. मैं बोल तो रही हूँ लेकिन कोई सुनने को तैयार नहीं। அதனால 88வது வருஷம், इसलिए 88वां साल में 89வது வருஷம் 89 में வருஷப்பிறப்பு ஆராதனைக்கு எங்க தாராவிக்கு ஆராதனைக்கு போறோம். 1989 में हम लोग आराधना में धारावी की ओर जा रहे थे। ஃபர்ஸ்ட் கிருபாசனத்துக்கு போறோம். वही पहली बार कृपासन में जा रहे थे, வருஷப்பிறப்பு ஆராதனைக்கு एक नया साल की आराधना में। எல்லாரும் வசனம் வாக்குத்தத்த வசனம் எடுக்க போனாங்க. सब लोग जाकर प्रतिज्ञा वचन का चिट्ठी लिया। நானும் போய் வாக்குத்தத்த வசனம் எடுத்தேன். मैं भी जाके प्रतिज्ञा वचन का चिट्ठी ली। அந்த வாக்குத்தத்த वचन எடுக்கும் போது लेकिन वो चिट्ठी जब मैंने निकाला, சங்கீதம் 33:18 முத எனக்கு கிடைத்த வாக்குத்தத்த वचन, सबसे पहला प्रतिज्ञा वचन मेरे जीवन में यही मिला था, भजन संहिता 33:18। இந்த சங்கீதம் 33:18 வசனத்தை வாசிக்கும் போது भजन संहिता 33:18 में इस प्रकार लिखा था, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களின் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. लिखा था कि परमेश्वर का भय मानने वालों के प्राण को परमेश्वर मौत से छुड़ाएगा। அப்போலாம் வசனத்துக்கு அர்த்தம் தெரியாது. तब मुझे उस वचन का अर्थ नहीं समझा, மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் தெரிஞ்சது. सिर्फ उसमें एक मौत करके लिखा गया था। அப்புறம் எங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க, எங்க அம்மாட்ட சொன்னேன். तब मेरी माँ बाजू में ही थी, मैंने उनको बताया மரணம் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு, ஒருவேளை இந்த வருஷம் நான் செத்து போனாலும் போயிடுவேன் அப்படின்னு. लगता है मुझे वचन में मृत्यु ये लिखा है, इसके लिए इस साल में मर जाऊंगी। அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, நீ சாக மாட்டா, பயப்படாத அப்படின்னு. तब मेरी माँ बोली, नहीं नहीं तू मरेगी नहीं, तू डर मत। நாங்க பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு, நாங்க பேசிட்டு இருக்கோம், यहाँ प्रचार चल रहा है और हम लोग वहाँ पर आपस में बातें कर रहे हैं। நான் செத்து போவேன், இந்த வருஷம் நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். मैं इस साल मर जाऊंगी बोलकर मैं जब ऐसी बातें कर रही थी, எங்க அம்மா சொன்னா நீ சாக மாட்டா அப்படின்னு. मेरी माँ बोल रही है नहीं तू मरेगी नहीं। ஆனா பீடத்துல இருந்து வார்த்தை வருது, நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லைன்னு 3 நேரம் வார்த்தை வந்தது। उसी समय उसी दिन वेदी से एक आवाज सुनाई दिया कि तू नहीं मरेगी, तू नहीं मरेगी, तू नहीं मरेगी। அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, तो मेरी माँ ने बोली, நீ சாக மாட்டான்னு நான் சொன்னேன், मैंने भी बोला था ना कि तू नहीं मरेगी। ஆனா பாரு பலிபீடத்துல இருந்து வார்த்தை அதே போல தான் வருது, देख वेदी से भी वही आवाज आ रहा है, நீ சாகவே மாட்டா इसलिए तू नहीं मरेगी அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க। ऐसे मेरी माँ ने बता दिया। எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், भले एक तरफ से मुझे उद्धार का आनंद था, அந்த ஊழியம் அப்படிங்கிற வரும்போது எனக்கு மனசுல ஒரு இதே சந்தோஷமே இல்ல। लेकिन सेवा जब करना था तब मेरे मन थोड़ा दुखी था। அப்ப இப்படி இருக்க சமயத்துல ऐसे समय में எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருந்தேன்। मैंने मेरे पिताजी को चिट्ठी लिखा था, அப்பா இந்த மாதிரி ஆண்டவரை ரட்சித்திருக்கிறாரு, मुझे पिताजी में परमेश्वर ने मुझे उद्धार किया है, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, मुझे सेवा करने के लिए बुलावा दे रहा அதனால है, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நான் அந்த காரியத்தை செய்ய முடியாது, इसलिए आपकी परवानगी के बिना मैं कुछ नहीं कर सकती हूँ। அதனால நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் போட்டிருந்தேன்। आप क्या बोलते हो बोलकर मैंने चिट्ठी में लिखा था, ஏன்னா எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா அனுமதி இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க। क्योंकि मेरी माँ ने कह दिया था कि पिताजी के बोले बिना मैं कुछ नहीं कर सकती। அதனால எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு எங்க அப்பா பதில் போட்டிருக்காங்க। इसलिए मैंने पिताजी को मैंने चिट्ठी लिखा, पिताजी ने मेरे लिए जवाब लिखा। அதுல எங்க அப்பா என்ன எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது, पिताजी ने क्या लिखा था वो मालूम नहीं। எங்க अम्मा லெட்டர் வாசித்து பார்த்துட்டு मेरी माँ ने लेटर पढ़ के देखा, கிழிச்சு அப்படி துண்டு துண்டா கிழிச்சு கச்சரவல்ல வச்சிட்டாங்க और चिट्ठी को फाड़ के टुकड़ा टुकड़ा करके कचरा पेटी में रख दिया। எனக்கு ஒரே ஆசை, मेरा मन में बहुत ही इच्छा हुई, அப்பா என்ன எழுதி இருக்காங்க அதை பார்க்கணும், पिताजी क्या लिखे हैं वो पढ़ना है। அந்த கிழிச்சு வச்சுக்க பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் सब फटा हुआ कागज को जोड़कर பாத்ரூம் உள்ள உட்கார்ந்து எல்லாம் அப்படி ஒட்டி 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 வாசிக்க, उसको जोड़ जोड़कर मैं पढ़ने लगी। எங்க அப்பா அதுல எழுதி இருக்காங்க, उसमें मेरे पिताजी लिखा हुआ है தாத்தாவுக்கு நிறைய பேரம் பேத்தி உண்டு, कि दादाजी को बहुत पोता पोतियां हैं, ஆனா தாத்தா எந்த பிள்ளைக்கும் பேர் வைக்கல, लेकिन दादा ने किसी बच्चे का नाम नहीं रखा। ஒண்ணுதான் தாத்தா கையில தூக்கி दादाजी ने तुझे ही अपने हाथ में उठाकर
உனக்கு சுகிலகுமாரி நட்சத்திரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. सुहिला कुमारी नक्षत्रम बोलकर नाम रखा था, அதனால உனக்கு தாத்தா வச்ச பேரு நட்சத்திரம். इसलिए तुझे दादाजी ने रखा हुआ नाम है नक्षत्रम। அதனால நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். इसलिए मैंने भी ऐसा एक सपना देखा था, ஆண்டவர் உண்மையாய் அழைப்பாரானால் यदि परमेश्वर सच्चाई से तुझे बुलाता हो, நீ ஆண்டவருக்காக ஒரு நட்சத்திரமா பிரகாசி அப்படின்னு எங்க அப்பா எழுதி இருக்காங்க. मेरे पिताजी ने लिखा था कि तू एक तारा के समान चमक। இத கண்ட உடனே லெட்டர் கண்டோன்னு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. ये चिट्ठी को देखते ही मेरे मन बहुत ही आनंदित होने लगा। எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. मेरे पिताजी बाहर गांव से आए, வெளிநாட்டுல இருந்து வரும்போதே எங்க அப்பா நிறைய Dress வாங்கிட்டு வந்தாங்க. आते समय ही बहुत सारा साड़ी लेकर आए थे, ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்ளீட்டா Dress மேல உள்ள விருப்பம் எல்லாம் போயிடுச்சு. क्योंकि उसके पहले ही मुझे कपड़ा के ऊपर का जो इच्छा था वो मिट गया। ஒரே ஒரு சேலை வச்சிருப்பேன். एक ही एक साड़ी रखती थी, சர்ச்சுக்கு போகும்போது அந்த கலர் சேலையில போவேன். चर्च में जाते समय कलर साड़ी में जाती थी, அந்த வெள்ளை சேலையை ஆராதனைக்கு கட்டிட்டு उस सफेद साड़ी को आराधना में पहनकर, ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த வெள்ளை சேலையை மடிச்சு கவர்ல வச்சுட்டு आराधना खत्म होते ही सफेद साड़ी को कवर के अंदर रख देती थी, நான் கட்டிட்டு போன அந்த கலர் சேலைகளை வீட்டுக்கு வந்துருவேன். और जो पहनकर जाती थी उस कलर साड़ी में वापस आ जाती थी, ஏன்னா வெள்ளை சேலை கட்டுறதுக்கு வீட்டுல அனுமதி கிடையாது. क्योंकि घर में सफेद साड़ी पहनने का अनुमति नहीं था। அதனால நான் போகும்போது கலர்ல போவேன். அங்க ஆராதனைக்கு வெள்ளை உடுத்திட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே கலர்ல வந்துருவேன். इसलिए जाने के टाइम कलर में ही जाती थी, वहां सफेद साड़ी पहनती थी, फिर आते समय भी कलर साड़ी में आती थी। கர்த்தர் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தார். परमेश्वर में भी पाप क्षमा का निश्चय दिया, நகையின் மீது ஒரு வெறுப்பை தந்தார். गहने पर मुझे एक नफरत दिया, இப்ப Dress மேல ஒரு பெரிய வெறுப்பு. अभी कपड़े के ऊपर भी एक बड़ा ஏன் नफरत। இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. मुझे ही नहीं समझ में आ रहा था कि क्यों ऐसा हो रहा है। எங்க அம்மா சொல்றாங்க இருக்கிற சேலையை கட்டி இட. तभी मेरी माँ बोलने लगी जो साड़ी है उसे पहन के तो बता, எனக்கு அது கட்டுறதுக்கு விருப்பமே இல்ல. लेकिन मुझे पहनने की इच्छा ही नहीं हुई। அப்ப சொல்றேன் இருக்கு ஒரே சேலை மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்க, வேற Dress எடுத்து விடு. तब मेरी माँ बोलने लगी तू एक ही साड़ी को क्यों घिसते बैठी है, दूसरा भी पहन ना। அப்ப நான் சொப்பனம் கண்டேன். तब मैंने एक सपना देखा, நல்ல மழை அடிச்சு ஊத்துது. जोर से बारिश। எங்க வீட்டு மூலையில என்னுடைய பெட்டி இருக்கு. मेरे घर के कोने में मेरा एक पेटी है, இப்ப நல்ல மழை பெய்யுது. अच्छा बारिश होने लगा जोर பெட்டி से, இருக்கிற இடத்துல மட்டும் மழை தண்ணி அப்படியே ஒழுகுது. सिर्फ मेरा पेटी जहाँ पर रखा गया उस पेटी के ऊपर बारिश का पानी அப்ப गिर रहा है। மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு तो मन बहुत ही धड़कने लगा, ஐயோ மழை தண்ணி எல்லாம் என் பெட்டி மேல ஒழுகுது. बारिश तो मेरे पेटी पर गिर रहा है, என் பெட்டிக்குள்ள இருக்க சேலை எல்லாம் என்ன ஆகும்? मेरे पेटी के अंदर का साड़ी का हाल क्या होगा। நான் ஒரு நாள் கூட உருப்படியா ஒண்ணு கூட கட்டலையே. मैंने एक दिन भी अच्छी तरह से एक भी साड़ी नहीं पहना है। அப்படின்னு சொல்லி வேகமா போய் பெட்டி திறந்தேன். ऐसे बोल के जल्दी जाके मैंने पेटी खोला, பெட்டிக்குள்ள இருந்த அத்தனை சேலையும் அப்படி தும்பு தும்பா அப்படி இத்து போயிட்டு. पेटी के अंदर जितना साड़ी था सब ऐसे टुकड़े टुकड़े हो गए थे। சொப்பனத்துல நான் சொல்றேன். मैं सपने में बता रही हूँ, சொப்பனத்துல வேதனைப்படுறேன். सपना में मैं बहुत दुखी होने लगी। ஐயோ இவ்வளவு சேலை ஒரு நாள் கூட நான் கட்டலையே, எல்லாம் வைக்கோல் தும்பா போயிட்டே. इतना साड़ी मैंने एक दिन भी पहना नहीं, सब ऐसे फट गए। அப்படி நினைக்கும் போது ஒரு வெண் வஸ்திரம் தரித்த ஒரு மனிதர் வந்தார். ऐसे जब मैं सोच ही रही थी तब एक सफेद वस्त्र पहना हुआ एक आदमी आया, என் கையில ஒரு சூட்கேஸ் தந்தார். मेरे हाथ में एक सूटकेस दिया இது உனக்கு வைத்துக்கோ அப்படினாரு. और कहा कि ये तेरे लिए तू रख ले। திறந்து பார்க்கறேன் ஃபுல்லா ஒயிட் Dress. मैंने जब वो सूटकेस खोल के देखा पूरा सफेद साड़ी। எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நம்ம இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்த மனிதர் எனக்கு ஒரு சூட்கேஸ் தந்தார், அது நிறைச்சு வெள்ளை சேலை இருக்குது. तब मैंने मेरे माँ को ये सपना बताया, बोला देखो ऐसा ऐसा एक सफेद वस्त्र पहनकर एक आदमी आया, मेरे हाथ में सूटकेस दिया, उस पूरा सूटकेस में सफेद साड़ी था। எங்க அம்மா சொன்னாங்க இது நல்ல சொப்பனம் இல்ல, இப்படி சொப்பனம் காணக்கூடாது அப்படின்னு. तब मेरी माँ ने बोली कि ये सपना अच्छा नहीं है, ऐसा सपना नहीं देखना चाहिए। ரெண்டாவது ஒரு சொப்பனம் கண்டேன். दोबारा मैंने सपना देखा, நான் எங்கேயோ பிரயாணப்பட்டு போயிட்டு मैं இருக்கிறேன். कहीं तो जा रही थी, என் கையில சூட்கேஸ் இருக்குது. मेरे हाथ में सूटकेस है அந்த ட்ரெயின்ல வாசல் கிட்ட நின்னுட்டு இருக்கிறேன். और ट्रेन के दरवाजे में खड़ी हूँ। திடீர்னு என் கையில அந்த சூட்கேஸ் திறந்துட்டு अचानक मेरे हाथ का सूटकेस नीचे गिर गया எல்லா சேலையும் கீழே விழுது. और सब सारी सूटकेस खुलकर नीचे गिरने लगा அந்த ட்ரெயின்ல வீல்ல சுத்தி 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 எல்லா சேலையும் ட்ரெயின் வீல்லயே போயிட்டு और சுத்தி. ट्रेन का जो चक्र है उसी में मेरा सब कपड़ा लिपट गया और सब फट गए। அப்பவும் நான் நினைக்கிறேன், तब भी मैं सोचने लगी ஐயோ என் கையில இந்த சேலை எல்லாம் போயிட்டே ட்ரெயின் தண்டவாளத்துல. मेरे हाथ में जो भी साड़ियां थे सब नीचे पटरी में गिर गया। அப்பவும் அதே வெண்வஸ்திரம் தரித்த மனுஷன் வந்தார். तभी भी वही सफेद वस्त्र पहनकर वो व्यक्ति आया, என் கையில ஒரு சூட்கேஸ்
சூட்கேஸ் தந்து வச்சுக்க உனக்கு தான் அப்படினாரு. मेरे हाथ में सूटकेस दिया और कहा ये तेरे लिए। அது நான் திறந்து பார்க்கறேன், ஃபுல்லா வெள்ளை Dress. उसे मैंने खोल के देखा कि उसमें भी पूरा सफेद साड़ी। அது எங்க அம்மாட்ட சொன்னேன். उसे भी मैंने माँ को बताया। நீ நல்ல சொப்பனமே காண மாட்டேங்கற, எல்லாம் கெட்ட சொப்பனமா இருக்கு அப்படினு சொன்னாங்க. उन्होंने कहा तू एक भी सपना अच्छा नहीं देखती है, सब बुरा बुरा देखती है। அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. तब मेरा मन बहुत ही दुखी हुआ। அப்ப இப்படி இருக்க சூழ்நிலையில ऐसे होते समय நான் Dress கம்ப்ளீட்டா Dress வெறுப்பாயிட்டு. मुझे रंग बिरंगे कपड़े पर मुझे बिल्कुल नफरत हो எங்க அப்பா गया। வெளிநாட்டுல இருந்து சேலை கொண்டு வந்தாங்க. मेरे पिताजी भी बाहरगांव से साड़ी लेकर आए थे। சேலை எடுத்து தந்தாங்க, நீ உடு அப்படினு. ले ये पहन करके बोला। நான் சொன்னேன் அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு அது எந்த Dress மேல விருப்பம் இல்ல. मैंने कहा कि मुझे कोई भी कपड़े पर अभी इच्छा नहीं है पहनने का। நீ உடுன்னு நான் சொல்லல, ஜஸ்ட் நீ உடுத்து எங்களுக்கு காண்பி, நீ உடுத்துட்டு நில்லு, நாங்க பார்த்துட்டு உடனே கழட்டிரு. उन्होंने कहा कि सिर्फ पहन के दिखा, हम लोग देखते हैं फिर निकाल दें। நான் எனக்கு வேண்டாம், எனக்கு அதுல விருப்பம் இல்ல. मैंने कहा कि नहीं मुझे इच्छा ही नहीं है। எங்க அப்பா ஒன்னும் சொல்லல. मेरे पिताजी ने कुछ नहीं कहा। ஒரு நாள் ராத்திரி ஆயிட்டு एक दिन रात को நான் விடிய விடிய முழங்கால நின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். मैं रात को ऐसे ही घुटने में खड़े रह के प्रार्थना कर रही थी। எங்க அப்பா திடீர்னு இப்படி பார்த்துட்டு मेरे पिताजी अचानक मुझे देखे ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, और एक साउंड दिया। அப்படிம்பாங்க. ऐसा गले को किचकिच करते हैं। அப்ப பார்த்தா தெரியும் எங்க அப்பா நான் ஜெபம் பண்றத பார்த்துட்டு இந்த சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. तभी मुझे समझ में आता था कि मैं जो प्रार्थना कर रही हूँ ये देख के मेरे पिताजी ऐसा साउंड कर रहे हैं। அப்படியே காலை மடக்கி அப்படியே நீட்டிட்டு அப்படி படுத்துறேன். ऐसी पैर को अंदर लेती थी और ऐसी लंबा करके सो जाती थी। எங்க அப்பா கொரட்டை சத்தம் கேட்கும். मेरे पिताजी का जब कराटने का आवाज सुनाई देता था, கொரட்டை சத்தம் கேட்டோன்னு திரும்ப முழங்கால நின்னுறேன். फिर से मेरे पिताजी को अच्छे गहरे नींद में देखकर फिर घुटने में खड़े रह के प्रार्थना करती இப்படி थी। தான் வீட்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ऐसी घर में प्रार्थना चल रहा था। எத்தனை நாளைக்கு மறைச்சு மறைச்சு இருக்க முடியும்? कितने दिन छुपा छुपा के करेंगे। நான் நகையை கலத்தி எங்க அம்மா கையில இருந்து கொடுத்தேன். मैंने गहना निकाला और मेरे माँ के हाथ में दे दिया। எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட தராத உங்க அப்பாட்ட கொண்டு கொடு. उन्होंने कहा कि मेरे पास मत दे, पिताजी के पास दे दे। எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்தேன். पिताजी को दिया। எங்க அப்பா அப்படி மேலையும் கீழையும் பார்த்தாங்க. पिताजी ऊपर और नीचे देखा। உன் கையினாலே நீ பெட்டிக்குள்ள கொண்டு வையின்ட்டாங்க. उन्होंने कहा तेरे हाथ से तू पेटी में रख दे। ரொம்ப சந்தோஷமா கலத்தி கொண்டு வச்சிட்டேன். बड़े आनंद से जाके रख दिया। இப்போ எங்க அப்பாவும் சொன்னாங்க, मेरी पिताजी ने कहा ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னு சொன்னா நீ ஆண்டோடைய வேலையை செய்ய, நீ சந்தோஷமா போ அப்படின்ட்டாங்க. पिता यदि तुझे सेवा का बुलावा है तो तू जा, आनंद से जा। எனக்கு ரொம்ப சந்தோஷம். मुझे बहुत खुश हुआ। ரொம்ப சந்தோஷப்பட்டு बड़े आनंदित होकर நான் சர்ச்சில் போய் சாட்சி சொல்லிட்டேன். मैंने चर्च में जाके गवाही भी बता दिया। எங்க அப்பா எனக்கு ஓகே போட்டாங்க. मेरे पिताजी ने मुझे ओके बोल दिया। நான் அதனால நான் ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டேன் சபையில போய். मैं सेवा करने के लिए आऊंगी बोलकर मैंने चर्च में जाके गवाही भी बता दिया। சபையில சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த ஒரே சண்டை. गवाही बता के घर आई, घर में झगड़ा। யாரும் சாப்பிடல. कोई खाना नहीं खाया। பொங்குன சோறெல்லாம் அப்படியே வேஸ்டா போச்சு. घर में जो खाना बनाया था सब वेस्ट। அப்புறமா எங்க அப்பா சொன்னாங்க, तभी मेरे पिताजी ने बोला அம்மையும் அப்பாவும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சியானா நீ ஊழித்து போ. यदि माता पिता मर गए ऐसा तू सोचती है तो सेवा में जा। தாயும் தகப்பனும் செத்து போயிட்டாங்கன்னு நீ நினைப்பியானா ஊழித்து போ. यदि माता पिता दोनों मर गए ऐसा तेरा विचार है तो तू जा सेवा करने அப்படி के लिए, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. नहीं तो घर में बैठ। எனக்கு என்ன பதில் சொல்ல, சாட்சி சொல்லிட்டு வந்துட்டேன். गवाही बता के आ गई, अब मैं क्या करूं। இப்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய? अब मन में फिर से व्याकुलता कि क्या करूं। அதுக்குள்ள எங்க தங்கச்சி வந்தா டெல்சி. तभी मेरी बहन आई। நம்ம வீட்டுல பையன் கிடையாது, हमारे घर में कोई लड़का नहीं है, நீ வேற நகையெல்லாம் கலத்தி வச்சுட்டு ஊழித்து போறேன்னு சொல்ற. तू ऐसा गहना सब निकाल के रख के सेवा में जाऊंगी बोलती நம்ம है। குடும்பத்துல சித்தப்பா பெரியப்பாலாம் என்ன நினைப்பாங்க? हमारे घर के सब बड़े लोग क्या सोचेंगे। நகை போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு வழி இல்லாம அந்த பிள்ளைய அப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. बोलेंगे देखो गहना दे के लड़की को शादी कराने को नहीं होता है, इसलिए लड़की को ऐसा भेज दिया। நீ போறதும் காணாதுன்னு அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேரை வாங்கிட்டு போன்னு நினைக்கிறியா? तू सेवा में तो जाती है लेकिन माता पिता का नाम खराब करके जाती है क्या। அப்ப வந்து ரொம்ப சத்தம் போட்டா. ऐसे बोल के वो बहुत चिल्लाने लगी। அப்ப எல்லாரும் இப்படி சத்தம் போடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. सब लोग जब चिल्लाने लगे तब मुझे बहुत ही दुख हुआ। நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், मैंने परमेश्वर से कहा ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியத்துக்கு தேவைன்னு உங்களுக்கு சித்தமானால், यदि परमेश्वर आपकी सेवा में मेरी जरूरत है तो நீர் என்ன அழைச்சிட்டு போ. आप मुझे खुद ले जाइए। இனி என் வாயினால நான் வீட்டுல யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். अब से मैं कभी अपने मुंह से अपने परिवार के लोगों से बोलूंगी नहीं कि அதுக்கு मुझे பிறகு सेवा में வீட்டுல जाना। யார்ட்டையும் நான் ஒன்னும் சொல்லல. उसके बाद मैंने किसी को बोला नहीं कि मुझे सेवा में जाना है। நான் பேசாம வீட்டுல வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். मैं सिर्फ घर में बैठ के प्रार्थना करने लगी। அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, तब परमेश्वर ने मुझसे कहा நீ என் ஊழியத்தை செய்ய, நீ புறப்பட்டு போ.
तू मेरे सेवा में अवश्य है, तू जा, நீ ஏன் ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போ. तू मेरी सेवा करने के लिए निकल जा। ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே परमेश्वर जैसे ही मुझसे बात किया, நான் சொன்னேன், मैंने कहा ஆண்டவரே ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. परमेश्वर मैं जानती नहीं हूँ कि सेवा क्या होता है। விசுவாசிகளோடு சேர்ந்து சுவிசேஷ ஊழியத்து போவேன். विश्वासियों के साथ मिलकर मैं सुसंदेश का सेवा तो की हूँ। நான் ஒரு நாள் சுவிசேஷ ஊழியத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது एक दिन ऐसे ही जब सुसंदेश की सेवा करने के लिए जा रहे थे, என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. मैं अगला पैर उठा के नहीं रख पा रही थी, கால் அவ்வளவு வலி. क्योंकि पैरों में उतनी दर्द। என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. मेरे साथ जो आए थे सब आगे चले गए। தாராவி ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ரோடு இருக்குது, வாழைப்பழமா வச்சிருப்பாங்க அந்த ரோட்ல. धारावी स्टेशन के पास एक रोड है जहाँ पर केला बहुत बिकता था। இது டிரான்சிட் கேம்ப் எத்தனை நம்பர்னு சொல்லுவாங்க. ट्रांसिट कैंप का नंबर बोलते हैं। அங்க நின்னு நடு ரோட்ல நின்னு அழுதேன். वहाँ बीच रोड में खड़े रहकर मैं रोने लगी। ஆண்டவரே என்னால நடக்க கூட முடியலையே, நான் என்ன ஊழியம் செய்ய போறேன் அப்படி. हे परमेश्वर, मैं चल तक नहीं पा रही हूँ, मैं क्या सेवा करूंगी। அந்த நடு ரோட்ல ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல இறங்கிச்சு. उसी बीच रोड में परमेश्वर का अभिषेक उतर आया। அந்த கால் வலி எங்க போச்சுனே தெரியாது, நான் ஓடி போயிட்டேன். और मेरा पैरों का दर्द कहाँ गया पता नहीं, मैं तुरंत भागकर जाने लगी। அப்ப அந்த சம்பவத்தை நினைச்சு நான் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபம் பண்றேன். उस घटने को सोच सोच कर मैं प्रार्थना करने लगी। என்னால நடந்து சுவிசேஷ ஊழியம் கூட செய்ய முடியல. मैं तो चल के परमेश्वर का सेवा तक नहीं कर पा रही हूँ। நான் உங்களுடைய ஊழியத்தை வந்து என்ன செய்ய போறேன்? मैं आपकी सेवकाई में आके मैं क्या करूंगी। அப்படியே நான் ஊழியம் செய்தாலும் यदि वैसा ही मैं सेवा भी करूं, நான் திருமணம் முடித்து தான் ஊழியம் செய்வேன். मैं शादी करके ही सेवा करूंगी। எனக்கு பெந்தேகோஸ்து அனுபவம் தெரியாது, கிருபாசன ஐக்கியம் தெரியாது, ஊழியக்காரங்க சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க ஒண்ணும் தெரியாது. क्योंकि पिंतेकोस्त का अनुभव मुझे बिल्कुल मालूम नहीं था। कृपासन सेवा में क्या होता है, सेविका बहन लोग क्या करते हैं, सब कुछ मुझे मालूम ही नहीं था। அந்த நாட்கள்ல இங்க ஊழியக்கார சகோதரிமார்கள் அப்படி சொல்றதுக்கு யாருமே இல்ல. उन दिनों में सेविका बहन बोलने के लिए कोई नहीं था, அதனால இந்த ஊழியத்துடைய ஒழுங்குமுறைகள் எதுவும் எனக்கு தெரியாது. इसलिए सेवा का कोई भी नियम ये सब मुझे मालूम ही नहीं था। அதனால நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஊழியத்துக்கு போகணும்னா நான் திருமணம் முடித்து நான் ஊழியத்துக்கு போறேன். इसलिए मैंने कहा सेवा करना हो तो मैं शादी करके सेवा करूंगी। அப்ப ஆண்டவர் என்னோட சொன்னார், तब परमेश्वर ने मुझसे कहा, நான் இந்த பூமியில உன்னை மகிமையின் உப்பாக நான் வைத்திருக்கிறேன். मैं तुझे इस दुनिया में महिमा में नमक बनाकर रखा हूँ। அந்த மகிமையின் உப்பா இருந்து நீ உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பியா? क्या तुम महिमा में नमक बनकर इस दुनिया में ज्योति फैलाओगी, அல்லது லோத்தின் மனைவி எச்சரிப்பின் சின்னமாய் ஒரு உப்புதாய் மாறி போனாய்? या लूत की पत्नी के समान जो नमक का पुतला बनकर इस दुनिया के लिए एक चेतावनी चिन्ह बनी? அந்த எச்சரிப்பின் சின்னமான உப்பாய் மாற விரும்புறியா, மகிமையின் உப்பாய் மாற போறியான்னு கேட்டாரு. क्या तुम इस दुनिया के लिए एक चेतावनी चिन्ह बनना चाहते हो या ज्योति फैलाने वाले नमक बनना चाहते எனக்கு हो? எந்த பதிலும் சொல்ல முடியல. मैं कुछ भी जवाब नहीं दे पा रही உள்ளத்துல थी। எல்லாம் நினைப்பு, தெரியாம வந்து மாட்டிட்டோம், தெரியாம வந்து மாட்டிட்டோம், அப்படிதான் நினைச்சேன். मेरा मन में हमेशा सोचती थी कि गलती से यहाँ पर आ गई, मैं गलती से आकर फंस गई। எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். एक बुक किताब में पढ़ने लगी कि क्यों बेदारी होने में देरी हो रहा है। அந்த புத்தகத்துல ஒவ்வொரு வார்த்தை என்னோட பேசுது. उस किताब का एक एक बातें मुझसे बातें करने அதுல लगा। சொல்லப்பட்டிருக்குது, उसमें लिखा था, எழுப்புதல் வரணும் எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. तुम प्रार्थना मत करते रहना कि बेदारी आओ बेदारी आओ। எழுப்புதல் நதி பாய்ந்து ஓடுகிறது. बेदारी का नदी बह रहा நீ है, கரையில நின்னுட்டு இருந்தா ஒண்ணு செய்ய முடியாது. किनारे में खड़े रहोगे तो कुछ नहीं होगा। அந்த பாய்ந்து ஓடுகிற எழுப்புதல் நதியில நீ குதிச்சிரு அப்படினா उस बहने वाली नदी में, बेदारी की नदी में उड़ी मारो। ஒண்ணுமே எனக்கு புரியல, ஒண்ணு செய்யவும் முடியல. कुछ मुझे समझ में नहीं आ रहा था और कुछ कर भी नहीं पा रही थी। அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, तभी परमेश्वर ने मुझसे कहा, உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் यदि तुझे मन में पसंद न हो, இப்படியே முழு நேரமாய் ஊழியத்துக்கு வருவதற்கு உனக்கு மனசு இராவிட்டால், यदि पूरा समय का सेवा करने के लिए तुझे इच्छा न हो, உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு ஒரு திருமண காரியத்தை நான் வாய்க்க பண்ணி தருவேன். यदि तेरी मन की पसंद के अनुसार तेरा शादी तो हो जाएगा। உன்னுடைய விருப்பத்துக்காக அந்த மனுஷன் ஒரு வருஷம் உயிரோடு இருப்பார். तेरा शांति के लिए तेरा जो होगा वो पति 1 साल के लिए जिंदा रहेगा, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மரித்து போவார். 1 साल के बाद वो मर जाएगा। நீ விதவையா இருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறாயா, तू विधवा बनकर सेवा करना चाहती हो நீ ஒரு கன்னியா இருந்து ஊழியம் செய்ய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டேன். या कुंवारी बनकर सेवा करना चाहती हो? அப்போ எனக்கு அந்த வார்த்தையை எங்க அம்மா அப்பாட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. ये शब्द मेरे माता पिताजी के पास बोलने की इच्छा नहीं हुई। ஏன்னா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், நம்ம செய்யறது செய்வோம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். परमेश्वर तो बातें कर रहा है
है लेकिन हमको जो करना है वो हम करते रहेंगे, यही सोच रही थी। அப்ப ஐசக் ஐயா வந்திருந்தார். तब आइसक जी आए थे। ஆண்டவரே நீர் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். तब मैं मन में प्रार्थना कर रही थी कि हे परमेश्वर आप इस साधु जी के द्वारा मुझसे बात कीजिए। ஐசக் ஐயா பிரசங்கம் பண்ணார். जब वो साधु जी प्रचार कर रहे थे, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன். कि मनुष्य अकेला रहना अच्छा नहीं है, मैं उसके लिए योग्य जोड़ीदार बनाऊंगा। அப்ப ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा कि मैं ठीक साथीदार बनाऊंगा। ஒரு சகோதரனுக்கு ஏற்ற துணை ஒரு சகோதரி என்று நினைக்கிறார்கள். एक बहन का ठीक साथीदार एक पुरुष होता है और एक पुरुष का साथीदार स्त्री होती है। ஒரு சகோதரிக்கு ஏற்ற துணை என்று ஒரு சகோதரனை நியமிக்கிறார். और एक स्त्री का ठीक साथीदार पुरुष होता है। ஆனா எந்த ஏற்ற துணையா இருந்தாலும், लेकिन कोई भी साथीदार हो, அந்த ஏற்ற துணை ஒரு நாள் கைவிட்டு விடு. वो साथीदार एक दिन हाथ छोड़ देगा। எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும், कितना भी प्रेमी क्यों न हो, அந்த ஏற்ற துணை என்று சொல்லக்கூடிய நபர் என்றைக்கும் ஒரு நாள் மரித்து போவார். वो ठीक साथीदार कहलाए जाने वाला व्यक्ति एक दिन मर जाएगा। என்றென்று உன்னோடு கூட ஏற்ற துணையாய் இருப்பவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. सदा सदा युगानुयुग ठीक साथीदार बनकर रहने वाला हमारा परमेश्वर यीशु मसीह है। அதனால இந்த உலகத்து மனுஷர்கள் தேடுறது போல ஏற்ற துணை வேணும், ஏற்ற துணை வேணும்னு சொல்லி உலக மனுஷன் தேடாத. इसलिए ये दुनिया के लोगों के समान ये नहीं ढूंढना कि मेरे लिए ठीक साथीदार दो, ठीक साथीदार दो। என்றென்றைக்கும் ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு பிரசங்கத்தில் பேசிட்டு இருக்கிறார். ठीक साथीदार बनकर तेरे साथ यीशु है करके प्रचार कर रहे थे। இவராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்வாருன்னு பார்த்தா இவரு இதே வார்த்தை தானே சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டம். मैंने सोचा ये साधु जी तो भी थोड़ा अच्छा शब्द बोलेंगे, देखा तो ये साधु जी ने भी आके वही शब्द बताया। அப்புறமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். फिर मैंने प्रार्थना किया, ஏசப்பா அப்படி ஊழியத்தை நான் ஒப்பு கொடுத்துறேன். परमेश्वर मैं आपकी सेवा के लिए समर्पण करती ஊழியத்தின் हूँ। பாதையில வந்த பிறகு, सेवा में आने के बाद, ஊழியத்துல எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வரும். सेवा में बहुत तकलीफ होगी। அந்த நாட்கள் என்ன நிலை நிற்க முடியாது. उन दिनों में मैं खड़ा नहीं रह पाऊंगी। அதனால நான் ஒரு விசுவாசியா இருந்தபடி ஊழியத்தை செய்கிறேன். इसलिए एक विश्वासी रह के मैं सेवा करती हूँ। திரும்பவும் நான் போராடிட்டு இருந்தேன். फिर से मैं युद्ध कर रही थी। அப்ப ஆண்டவர் பேசினார். तभी परमेश्वर ने कहा, நீ போகக்கூடிய பாதை, तेरा चलने का रास्ता அது கரடு முரடான பாதைகள் தான். वो भले ही ऊंचा नीचा हो, நீ கரடு முரடான பாதைகளின் வழியாய் நீ நடந்து போனாலும், भले तू ऊंचा नीचा वाली रास्ते में चले, இம்மானுவேலராகிய கர்த்தர் நான் உனக்கு முன்னே போவேன். इम्मानुवेल परमेश्वर मैं तेरे आगे से जाकर, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னை நான் பிறகாலே காப்பேன். सेनाओं का यहोवा परमेश्वर मैं तुझे पीछे से तेरी रक्षा करूंगा। இப்படி ஆண்டவர் பேச பேச ऐसा परमेश्वर मेरे से बातें करते गया। நான் நினைச்சேன் இனி நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருந்தா நம்ம எல்லாம் ரொம்ப மோசமாயிரும். यदि मैं अभी समर्पण न करूंगी तो मेरा हाल बहुत बेकार हो ஏன்னா जाएगा। மகிமையின் உப்பா எச்சரிப்பின் உப்பான்னு கேட்கிறாரு. क्योंकि परमेश्वर पूछा तू चेतावनी चिन्ह का नमक बनेगी या महिमा में नमक बनेगी। விதவையா இருந்து ஊழிய செய்வியா, கன்னிகையா இருந்து ஊழிய செய்வியான்னு கேட்கிறாரு. परमेश्वर ये पूछने लगा क्या तू विधवा बनकर सेवा करना चाहती हो या कुंवारी बनकर सेवा करना चाहती हो। இனி நம்ம தப்ப முடியாது. अभी मैं बच नहीं पाऊंगी। ஆண்டவரே நான் என்ன உம்முடைய ஊழியத்துக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். हे परमेश्वर मैं मनपूर्वक आपकी सेवा करने के लिए मैं समर्पण करती நான் हूँ। ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுத்தேன். मैं परमेश्वर के सम्मुख में समर्पण किया। ஆண்டவர் என்னோட பேசினாரு. परमेश्वर ने मुझसे बातें किया, நீ ஊழியத்துக்கு வருவது நல்லது. तू सेवा में आना अच्छी बात है। நான் ஆரம்ப நாட்கள் நிறைய கலர் சேலை வச்சிருந்தேன். शुरुआत में मैं बहुत कलर साड़ी रखती थी। ஆனா ஒரு நாள் சாதைய சொப்பனத்துல வந்த एक दिन साधु जी सपने में आए, பிள்ளை நீ தரிக்கக்கூடிய வஸ்திரம் வெண் வஸ்திரம், बच्चा तू जो पहनना है वो कपड़ा तेरे लिए सफेद है, நீ இந்த வஸ்திரத்தெல்லாம் உடுக்க கூடாது. तू ये सब कपड़ा मत पहन। ஆண்டவர் அந்த சொப்பனத்துல நினைப்பூட்டினார். परमेश्वर ने वो सब सपना मुझे याद ரெண்டு दिलाया। முறை ஆண்டவர் சூட்கேஸ் நிறைய வெள்ளை ட்ரெஸ் தந்தாரு. 2 बार मैंने सपने में देखा कि एक सफेद आदमी आकर 2 सूटकेस दिया जिसमें सफेद कपड़े थे। ஊழியத்துக்கு வந்த பிறகு கலரா பிளேன் சேலை கட்டினேன். सेवा में आने के बाद भी मैं रंग बिरंगी प्लेन साड़ी पहनती थी। சாதியா வந்து உணர்த்துறாரு. साधु जी ने मुझे आकर बताया, பிள்ளை நீ கட்ட வேண்டிய ட்ரெஸ் வெண் வஸ்திரம். बच्चा तुझे पहनना है सफेद साड़ी। அப்ப அதுலயும் எனக்கு ஒரு பெரிய போராட்டம். फिर उसमें भी बड़ा मलयुद्ध। ஆனா அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். लेकिन ये सब आप जानते ही होंगे, நான் இல்லாத நேரத்துல जब मैं नहीं थी கல்ல வந்து பூட்டை உடைச்சி चोर आकर ताला खोलकर என் கூட இருந்த சிஸ்டருடைய துணி ஒண்ணு எடுக்கல. मेरे साथ जो सिस्टर थे उनका कोई भी कपड़ा नहीं लिया। என் சேலையெல்லாம் கல்ல கொண்டு போயிட்டான். मेरा सब साड़ी चोर आके लेके गया। இதெல்லாம் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். ये सब मैंने पास्टर जी को बताया। பாஸ்டர் சொன்னாங்க, पास्टर जी ने कहा சரி கர்த்தர் உன்னை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார். तुझे परमेश्वर इस रास्ते में चला रहा है। ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துறாரோ அப்படி நடந்துங்க. जैसा परमेश्वर तुझे चलाता है वैसा चल ले। அன்னையில இருந்து उस दिन से இதுவரைக்கும் आज तक
24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1990. 24 अप्रैल 1990, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. 29 अप्रैल 29, 1990 வருஷம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். 29 अप्रैल को, अप्रैल 1990 को मैंने पूरा समय सेवा करने के लिए मैंने समर्पण किया। தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு ஒப்படைப்பதற்கு வீட்டில் யாருக்கும் மனம் இல்லை. घर में किसी को इच्छा नहीं था कि मुझे सेवा में लाकर छोड़े। அப்பவும் நான் ஜெபித்தேன். तभी भी मैंने प्रार्थना किया। அப்போ ஆண்டவர் சொன்னார், तभी परमेश्वर ने कहा, நீ தீவிரித்து புறப்படுவதில்லை, तू कोई जल्द जाकर नहीं जाओगी, ஓடி போகிறவர்களைப் போல நீ ஓடி போவதும் இல்லை, तू भगाए जाने वालों के समान भागेगी भी नहीं। கர்த்தர் நான் கூட இருந்து சமாதானமா நடத்துவேன் அப்படின்னாரு. मैं तेरे संग रहकर सब शांति से चलाऊंगा। அதே போல ஏற்ற நாள் வந்தது. उसी प्रकार ठीक दिन आया। எங்க அப்பா சமாதானத்தோடு சொன்னாங்க, मेरे पिताजी ने मनपूर्वक कहा, வாங்க சர்ச்சுக்கு போவோம், हम चर्च जाएंगे நான் உன்னை ஊழியத்துல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு. और तुझे जाकर चर्च में छोड़ के आते हैं। எங்க அப்பா எங்க அம்மா தங்கச்சி மாதிரி எல்லாரும் சேர்ந்து मेरे पिताजी, मेरे माताजी, मेरे बहन लोग सब लोग आए थे। காலையில 8 மணிக்கு போல பிறப்பிட்டு 10 மணி ஆறோன்னு தாராவில सुबह 8 बजे निकलकर 10 बजे धारावी में आराधना था। அங்க கொண்டு என்ன கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு ஒரு சாமியில போல கொண்டு சர்ச்சில் விட்டாங்க. मुझे ले जाकर एक शमूएल के समान चर्च में लाके छोड़ दिया था। ஐசக்கையா என்ன பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு எடுத்தாங்க. और आइसक साधु जी ने मुझे प्रतिष्ठा किया और मुझे सेवा में लिया था। அந்த 90வது வருஷத்துல இருந்து 90 से लेकर இதுவரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். अब तक मैं परमेश्वर की इच्छा के अनुसार सेवा कर रही हूँ। கர்த்தரை பலப்படுத்தி परमेश्वर मुझे बलवंत करके, ஆண்டவருக்கு சகாயம் செய்து, परमेश्वर मेरी सहायक बनकर, அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் என்னை தாங்கி இந்த நிமிஷம் வரை நடத்தி வருகிறார். उसके धार्मिक हाथों से मुझे भुजबल से मुझे रक्षा करके अभी तक परमेश्वर मुझे चला रहा है। இது நான் பிறப்பு வளர்ப்பு, ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை தந்தது, ரட்சிப்பை தந்தது, உலகத்தில் உள்ள காரியங்களில் வெறுப்பை தந்தது, நகையின் மேலே வெறுப்பு, வஸ்திரத்தின் மேலே வெறுப்பு, வாழ்க்கையின் மீது வெறுப்பு, இதெல்லாம் ஆண்டவர் என்னை தந்து நடத்தின பாதை. ये सब रास्ता मैंने जो बताया, ये परमेश्वर मुझे किस प्रकार उद्धार किया, किस प्रकार मुझे पाप क्षमा का निश्चय दिया, किस प्रकार मुझे बपतिस्मा लेने को रखा, किस प्रकार मुझे पवित्र आत्मा का अभिषेक दिया, इस दुनिया की हर एक बातों में मुझे किस प्रकार नफरत दिया, कपड़े में किस प्रकार नफरत दिया, कौन सी बातों में परमेश्वर ने मुझे नफरत दिया, ये सारी बातें परमेश्वर मुझे चलाकर ले आया हुआ रास्ता है। எல்லாம் கர்த்தரே என்னை நடத்தி, ये सब परमेश्वर ने मुझे ले आया। எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துழைத்து और परिवार के सब लोग साथ देकर சமாதானமாய் என்னை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். बड़े शांति से, समाधान से मुझे ले आकर चर्च में छोड़ दिए थे। இத்தனை வருஷமும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். और इतने साल से मैं परमेश्वर की सेवा कर रही हूँ। இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி. यही मेरे जीवन का गवाही है। ஊழியத்தின் பாதையில सेवाकाई में 1990 இருந்து 1990 से लेकर 2023 வருஷம் ஆயிட்டு. अब 2023 साल चल रहा है। இந்த இடைப்பட்ட நாட்கள் இது ஊழியத்தின் பாதையின் நாட்கள். अब ये 90 से लेकर 2023 तक सेवकाई का समय है। கர்த்தருக்கு சித்தமானால் यदि परमेश्वर की इच्छा हो तो ஊழியத்தின் பாதைகளில் நடந்த சாட்சிகளையும் நான் உங்களோடு கூட கர்த்தருக்கு சித்தமான நாள்ல நான் பகிர்ந்து கொள்வேன். सेवकाई में मेरे साथ क्या क्या हुआ, मैंने परमेश्वर ने क्या किया, ये सब मैं परमेश्वर के नियुक्त दिन में मैं आपको बताऊंगी। கேட்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்றேன். ये सुनने वालों के लिए लाभदायक हो, फायदामंद हो, इसलिए मैं ये बता रही हूँ। ஏன்னா நான் அன்னைக்கு எழுதி வச்ச எழுத்து இன்னும் என் நோட்ல இருக்கு. क्योंकि उस दिन में जो लिख के रखी थी वो लिखना अभी भी मेरे नोटबुक में है। நோட்ல எழுதி வச்சிருக்கேன். नोटबुक में सब लिख के रखी हूँ। ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக நான் வருகிறேன். मैं आपकी सेवा में आती हूँ। என்னுடைய வாழ்க்கை, मेरा जीवन என்னை போன்ற வாலிபர்களுக்கு அது ஒரு சவாலா இருக்கட்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். मेरे जैसे जवान बच्चों के लिए बड़ा चैलेंज होने दो, அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ऐसा मैं लिख के रखी हूँ। ஏன்னா அது வந்து அந்த நாட்கள்ல இருந்த ஒரு பாரம், ஒரு தாகம் அப்படி எழுதி வச்சிருக்கேன். क्योंकि उस दिन का बोझ, उस दिन का प्यास वैसा था। அதே ஒரு சூழ்நிலையை தான் நான் மற்ற வாலிபர்களிடத்திலையும் வாலிப பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிறது. वही जीवन मैं अभी का जवान बच्चों के साथ भी मैं वही चाहती हूँ। அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். उसे ही मैं चाहती हूँ। அதை வைத்து தான் ஜெபிக்கிறேன். उसी के अनुसार ही मैं प्रार्थना भी करती हूँ। என்னை வழி நடத்தி வந்த கர்த்தர் मुझे अगुवाई किया हुआ परमेश्वर உங்களையும் அப்படி வழி நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். आपको भी अगुवाई करेगा, ये विश्वास में करती हूँ। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे। கர்த்தருடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். केवल परमेश्वर का भला नाम महिमा हो। ஆமென். आमीन।